بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الله أما بعد அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2023ஆம் ஆண்டு மே மாதம் காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டு அரபு மொழி எக்ஸாம் எழுத இருக்கின்ற மாணவர்களுக்காக எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக இலவசமாக நடத்தப்படுகின்ற இந்த இறுதி செயலமர்வில் இரண்டாவது செஷன் இரண்டாம் அமர்வு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் முதலாவது அமர்வில் குறிப்பாக நாங்கள் அந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் அரபிக் லாங்குவேஜுடைய அந்த பேப்பருடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்கும், புள்ளிகள் எவ்வாறு வழங்கப்படும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்த்தோம். அதே போன்று இறுதியாக நாங்கள் அந்த தர்தீபுல் கலிமாத், சொற்களை ஒழுங்குபடுத்தி வாக்கியமாக எழுதுறது என்ற அந்த வினாவை நாங்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை நாங்கள் பார்த்தோம். ரைட், இப்போ நாங்கள் அதிட தொடராக இன்னும் சில வாக்கியங்களை வசனங்களை பார்த்து விட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த பகுதிக்கு போகலாம் என்று நினைக்கிறேன். அதில் பாருங்க, இதை பாருங்க, இதை நான் இதை செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னா, இன்றைய வகுப்புல இங்க எங்கட இந்த ஜூம் செஷன்ல மாணவர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க, மாணவிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அரபு மதரசாக்கள்ல கற்கக்கூடிய மாணவர்களும் மாணவிகளும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. ரைட், அப்ப அந்த அடிப்படையில அரபு மதரசாக்கள்ல கற்கின்ற மாணவர்கள்லையும் கூட மாணவிகள்லையும் கூட பல வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நான் ஆரம்பத்துல சொன்னது போல முதலாம் தர, இரண்டாம் தர மாணவிகள் இருப்பார்கள், 5ஆம் தர, 6ஆம் தர மாணவிகள் இருப்பார்கள். சில போது அல் அரபியத்து லின்னாசியின் என்ற இந்த அந்த புத்தகத்தின் 5வது 6வது பாகத்தை கற்கின்ற மாணவர்கள் கூட இருக்கலாம். சரியா? அதே நேரம் நஹ்வு, சர்ஃப் போன்ற பாடங்களை மிக சிறப்பாக கற்று முடித்த மாணவிகள் இருக்கலாம். எனவே நாங்கள் டிஸ்கஷன் பண்ற நேரம் குறிப்பாக நாங்கள் பாடசாலை மாணவிகளை இலக்காக கொண்டுதான் இந்த செமினார் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. சரியா? எனவே நாங்க குறிப்பிட்ட சில வினாக்களுக்கான விடைகளை சொல்கின்ற போது உங்களோட தரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பேப்பர் எந்த அளவு தூரம் மிக இலகுவானது என்பது ஒவ்வொருத்தோட தரத்தை பொறுத்து அவங்களே தெரியும். எனவே நாங்க இந்த சந்தர்ப்பத்துல பாடசாலை மாணவிகளுக்கு நாங்க அவகாசம் அளிப்பது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதே நேரம் அரபு மதரசாக்கள்ல கூட படிக்கின்ற மாணவிகள் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் 1ஆம் 2ஆம் தரத்தை சேர்ந்த மாணவர்கள், ரைட், எந்த அமைப்பில் இருந்தால் அவர்கள் விடை சொல்வதில் ஆட்சேபனை இல்லை, பிரச்சனை இல்லை. மற்றவங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை, மூடமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எல்லா வினாக்களுக்குமான விடைகளை அவர்களாகவே முன் சொல்கின்ற போது அது பாடசாலை மாணவிகளுக்கான சந்தர்ப்பம் அங்கே இல்லாமல் போகின்றது. எனவே அவர்களுக்கு குறிப்பிட்ட கேள்விகள் தொடர்பாக எழக்கூடிய ஐயங்கள், சந்தேகங்கள், அதில் அவர்களுக்கு தெளிவின்மைகள் தொடர்ச்சியாகவே இருக்கலாம். எனவே தயவு செய்து முடிந்த வரைக்கும் எல்லோருமாக சரி சமமாக பங்கெடுத்து விடைகளை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். சரியா? ரைட், ஓகே. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் 16வது. நாங்கள் ஏற்கனவே ஆரம்பத்தில் சில இதை பார்க்கல, நாங்கள் இதை தொடர்ச்சியாக பார்ப்போம். ரைட், ஃபாத்திமா அல் முதரிசாத் மின் ஒமன், ரைட், ரஅத் கபீரன் அததன் அண்டிக்குது. இந்த வாக்கியத்தில் முதலாவதாக வரக்கூடிய சொல் என்னென்று உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பார்க்க, என்ன சொல்லாக இருக்கும்? சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. ரஅத் என்றால் அது வினைச்சொல்.
நீங்க மத்த சொல்லலாம் பாருங்க, ஃபாத்திமா, அல் முதர்ரிசாத், மின் அல்லது மன், ரைட், கபீரன், அததன், இதெல்லாமே வந்து வினை சொற்கள் அல்ல என்றது பார்த்த பார்வையிலேயே விளங்குது. அப்ப ரஅத்தன்னா கண்டா. யார் கண்டால்? இரண்டாவது சொல் குயிக்கா சொல்லணுமா? ஃபாத்திமா. ரஅத் ஃபாத்திமா. ஃபாத்திமா கண்டால் யாரை கண்டால்? யாரை கண்டால்? முத்ரசாத்தி. அல் முதர்ரிசாத்தி. அல் முதர்ரிசாத்தி. அல் முதர்ரிசாத் என்ற கருத்து மாணவிகள். சரியா? அல் முதர்ரிசாத்தி. ரைட். இப்ப ரஅத் ஃபாத்திமா அல் முதர்ரிசாத். ஓகே, நாங்க இதை ஹைலைட் பண்ணுவோமே. ரைட். ரஅத் ஃபாத்திமா அல் முதர்ரிசாத். ஃபாத்திமா ஆசிரியைகளை கண்டால். ரைட். அப்ப இங்க இருக்கிறது என்ன செய்யற? மின், கபீரன், அததன், இதெல்லாம் எங்க வரும்? அப்ப பின்னர் மின் அததன் கபீரன். மின் அததன் கபீரன். ஓகே, நாங்க அப்படி போட்டு பார்ப்போமே. மின் அததன் கபீரன். அததண்டா எண்ணிக்கை, ஏன்னா கபீரன்டா பெரிய. அப்ப மின் அததன் கபீரன்டா பெரியதொரு எண்ணிக்கை. சரி, இப்படி வந்தா கருத்து சரியாக வந்திருக்கிறான்னு பாருங்க. ரஅத் ஃபாத்திமா அல் முதர்ரிசாத்தி மின் அததன் கபீரன். ஏதாவது கருத்து பொருத்தமாய்க்குதா? இல்லதானே? ஓகே, வராது. அடுத்த மின் வந்தா இங்க நீங்க பார்க்கலாம், மின் என்ற சொல் வந்திருக்குது. மின் வந்தா இங்கள அததின் என்று வரணும். இங்க ஃபத்ஹா உண்டிக்கிறதானே, இந்த இடத்துல நல்லா பாருங்க, ஃபத்ஹா உண்டிக்குது இல்லையா? அததன் என்று. சரியா? இந்த இடத்துல ஃபத்ஹா இல்ல, சாரி, இந்த அலிஃப் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல என்ன இருக்குது? அலிஃப் ஒன்று இருக்குது. ரைட். ஓகே, அலிஃப் ஒன்று இருக்கிற சந்தர்ப்பத்துல நீங்க விலையும் கொள்ளுங்க, அது ஃபத்ஹத்தைன். அந்த இடத்துல ஃபத்ஹத்தைன் இருக்குது, அததன் என்று இருக்குது. அப்ப மின் வந்தா அததன் என்று வருமா? இல்ல, அததின் என்று தான் வரணும். அப்ப இந்த இடத்துல இப்படி வரதும் பொருத்தம் இல்லை. சரியா? அப்ப இப்படி வரணும். ரஅத் ஃபாத்திமா, ஃபாத்திமா கண்டால் அததன், மஃபூல் பிஹில வந்திருக்குது. அததன் என்று மஃபூல் பிஹி, ஃபத்ஹத்தைன் வந்திருக்குது இல்லையா? அப்ப இங்க எப்படி வரணும்டா? ரஅத் ஃபாத்திமா, ஃபாத்திமா கண்டால். சரியா? நல்லா பார்த்து சொல்லுங்க. அததன் கபீரன் என்பது இந்த இடத்துல வரும், ஃபாத்திமாவுக்கு அடுத்ததாக வரும். அததன் கபீரன். அதுக்கு வரது என்னடா? மீன். சரியா? மினல் முதர்ரிசாத்தி என்று வரும். ரஅத் ஃபாத்திமா, ஃபாத்திமா கண்டால் அததன் கபீரன் மினல் முதர்ரிசாத்தி. சரியா? அததன் கபீரன் என்றால் பெரியதொரு எண்ணிக்கை. பெரியதொரு எண்ணிக்கை. எதுல பெரியதொரு எண்ணிக்கை? மினல் முதர்ரிசாத், ஆசிரியைகளில் இருந்து பெரியதொரு எண்ணிக்கையை ஃபாத்திமா கண்டால். அப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன சொல்ல வாரண்டு. நான் நேரடியாகத்தான் மொழிபெயர்த்தேன். ஆசிரியைகளில் இருந்து பெரியதொரு எண்ணிக்கையை ஃபாத்திமா கண்டால். அப்படி என்ற கருத்து என்ன? ஆசிரியைகளை கொண்ட, அதாவது பெரிய மெஜாரிட்டி டீம் உண்ட, ஆசிரியைகளை கொண்ட பெரிய ஒரு எண்ணிக்கை உண்ட ஃபாத்திமா கண்டால் என்ற கருத்துல வரும். ஓகே, கிளியரா எல்லாருக்கும்? அது 16வது கிளியரா? சரியா? கதைக்கணுமா? 6வது ஒருத்தராவது 2 பேராவது கதைச்சாத்தான் எங்களுக்கு அழகா கொண்டு போகலாம். சரியா? கதைச்சு கொண்டே இருந்தவங்களும் கதைக்காமலே இருக்கிறாங்க. அப்படி இல்ல, கதைக்கலாம், தாராளமா கதைக்கலாமா? ரைட். ஓகே. அஸ்ஹபு அதான் அல் மஸ்ஜித் இந்தமா இலா அஸ்மாஉ ஜும்ஆ. ரைட். இந்த இடத்துல 2 சொல் இருக்குது. அஸ்மாஉ என்ற சொல்லும் இருக்குது, அஸ்ஹபு என்ற சொல்லும் இருக்குது, வினைச்சொல். சரியா? ரைட். இதுல இந்தமா என்ற சொல் ஒன்று இருக்குது. இந்தமாண்டா தெரியுமா உங்களுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க. ரஅத் ஃபாத்திமா மினல் முதர்ரசாத்தி அததன் கசீரன் வராதா? இல்ல, அப்படி வராது. ரஅத் ஃபாத்திமா மினல் முதர்ரிசாத்தி அததன் கபீரன் என்று வராது. சரியா? அப்படி வராது, பொருத்தமே இல்லையா? ரைட். இந்த அமைப்புல தான் வரணுமா? ரஅத் ஃபாத்திமா அததன் கபீரன். இல்ல, நீங்க பார்த்தன்னு சொன்னா ரஅத் என்பது ஃபிஇல், வினைச்சொல். ஃபாத்திமா என்பது ஃபாயில். சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக வரது கண்டால். ரஅத் கண்டால், எதை கண்டால் அண்டு வரக்குள்ள அல் முதர்ரிசாத் எழுதலாம். ஆனா அததன் கபீரன் என்று வந்திருக்கிறதால அதை எங்க போடுறது என்ற சிக்கல் ஒன்று வரும். அப்ப இங்க நீங்க நல்லா பார்த்து வருங்க. அததன் என்று இருக்குது, அததன் ஃபத்ஹத்தைன் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அந்த ஃபிஇல் ஃபாயில் மஃபூல் பிஹி செயற்படு பொருள் எப்போதும் ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைனை கொண்டு வரும். ஏன்னா நஸ்புடைய அடையாளம்
ஃபத்ஹா அல்லது ஃபத்ஹத்தைன் ரெண்டு மாதிரி வரவும் மேலும். சரி, அப்ப இங்க ஃபத்ஹத்தைன் வாரதாக இருந்தால் இங்கதான் ரஅத் ஃபாத்திமா அததன். அட சிஃபத்தன்னா கபீரன், அததன் கபீரன். சரியா? யார்ல அததன் கபீரன்னா பெரியதொரு எண்ணிக்கை. அது எதுல என்ன விஷயத்துல யார்ல என்று வரக்கொள்ள அதை விளங்கப்படுத்துறதுக்கு தான் நாங்க மின்ன போடுறது. வரஅத் ஃபாத்திமா அததன் கபீரன் மினல் முதர்ரிசாத்தி. சரியா? அந்த அமைப்புல தான் இதை வரும். அடுத்த பாருங்க. ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. இப்ப 17வதுல ரஅத் ஃபாத்திமா அதன் கபீரன் மினல் முதர்ரிஸ். சரியா? அடுத்த ரஅத் ஃபாத்திமா அததன் கபீரன் மினல் முதர்ரிசாத் என்றா ஃபாத்திமா ஆசிரியைகளிலிருந்து பெரியதொரு எண்ணிக்கையை கண்டாள். நான் நேரடியாகத்தான் மொழிபெயர்த்தேன். ஃபாத்திமா ஆசிரியைகளிலிருந்து பெரியதொரு எண்ணிக்கையை கண்டாள். சரி சரி. ஓகே, சரி, ரைட். அடுத்த பாருங்க பிள்ளைகள். இப்ப அஸ்ஹபு அஸ்மாஉ என்ற ரெண்டு வினை சொற்கள் இருக்குது. இடையில ஐந்தமா என்ற சொல் ஒன்று இருக்குது. ஐந்தமா என்ற தெரியுமா? போது போது. ஐந்தமா என்ற கருத்து போது. சரியா? போது. ரைட். இதுல உங்களுக்கு ரெண்டு மாதிரி விடை எழுதலாம். யாரு சொல்லலாம்? சொல்லுங்க பார்க்க. முதலாவது எப்படி வரும்? ஐந்தமா என்ற சொல்ல முதலாவதாக போட்டு எழுதுவோம் மேலும், ஐந்தமா என்ற சொல்ல இடையில போட்டு எழுதுவோம் மேலும். முதலாவதாக போட்டு சொல்லுங்க பார்க்க. ஐந்தமா, இந்தமாண்டா போது. அடுத்தது என்ன சொல் வரும்? இந்தமா அஸ்மாஉ. அப்படித்தான் வரும். பாப்போம். இந்தமா அஸ்மாஉ أذان الجمعة أذان الجمعة أذهب إلى المسجد. சரியா? அذهب إلى المسجد. ஓகே, விளங்கினா? أذهب إلى المسجد. ரைட். ஜும்மாவுக்குரிய அதானை நான் கேட்கின்ற போது, நான் செவிமடிக்கின்ற போது, கேட்கின்ற போது நான் பள்ளிக்கு செல்கிறேன் அப்படி எழுதுவோம் மேலும். அல்லது முதலாவதாக ஐந்தமா என்று போடாம அஸ்ஹபு என்ற சொல்ல போட்டு எழுதுவோம் மேலும். அஸ்ஹபு, ரைட். அஸ்ஹபு இலல் மஸ்ஜித். அஸ்ஹபு நான் செல்கின்றேன். எங்க செல்கின்றேன்? இலல் மஸ்ஜித், நான் பள்ளிக்கு செல்கின்றேன். ஓகே, நான் பள்ளிக்கு செல்கின்றேன். அஸ்ஹபு இலல் மஸ்ஜித், நான் பள்ளிக்கு செல்கின்றேன். அதுக்கு பிறகு இந்த பகுதியை போட்டா சரி. இந்தமா அஸ்மாஉ அதானல் ஜும்ஆ இப்படி எழுதுவோம் மேலும். அஸ்ஹபு இலல் மஸ்ஜித் இந்தமா அஸ்மாஉ அதானல் ஜும்ஆ. சரியா? ரெண்டு மாதிரி எழுதலாம. இந்தமா என்ற சொல் வருகின்ற சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட வாக்கியத்தின் ஆரம்பத்துல இந்தமா என்ற சொல்ல போடும் மேலும், அல்லது இடையில போடும் மேலும், நடுவில் போடும் மேலும். ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ரைட். இதுல அஹவாதி, அல் ஆன், அன், உசாஇத, அஸ்ததீஉ வந்து இருக்குது. இதுல உங்களுக்கு அஸ்ததீஉ என்ற சொல்லும் இருக்குது, உசாஇது என்ற சொல்லும் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அஸ்ததீஉ என்ற கருத்து தெரியும். என்ன அஸ்ததீஉ என்றா? நான் சக்தி பெறுகிறேன் என்றதை விட கொஞ்சம் திருத்தமான ஒரு கருத்து ஒன்று சொல்லுங்க. எழும்புகிறேன். இல்ல, என்னால் முடியும். ரைட். அஸ்ததீஉ என்றால் நான் சக்தி பெறுகிறேன். ஓகே, இந்த இடத்துல அஸ்ததீஉ என்பது என்னால் முடியும், என்னால் முடியும், எனக்கு முடியும் என்ற கருத்துல வரும். அஸ்ததீஉ என்ற சொல் முதலாவதாக வரும். அஸ்ததீஉ என்ற சொல் வந்தாலே அடுத்ததாக வாரது என்ன தெரியுமா? அடுத்ததாக என்ன சொல்வாரு? அல்லாஹ் என்ற சொல்ல போடும் மேலும், அல்லது எனக்கு உதவி செய்ய முடியும். வழங்கினா? நீங்க இடையில அல்லாஹ் போடணும், நான் சொல்றேன். அஸ்ததீஉ அன் உசாஇத, எனக்கு உதவி செய்ய முடியும், என்னால் முடியும். அஹவாதி, அஹவாதி அலிஃபுக்கு மேலால ஹம்சா வந்தா நாங்க நல்லா வாசிச்சா சரி. அஹவாதி. சரியா? என்னுடைய, யார் அஹவாத்தனா கருத்து என்ன? என்னுடைய சகோதரிகள். ரைட். அஸ்ததீஉ அன் உசாஇத அஹவாதி, கடைசியாக அல் ஆன போடுற. சரியா? தற்போது. அல்லது நீங்க சொன்ன மாதிரி இப்ப யார சொன்னாங்க தானே, இப்படியும் எழுதலாம். அல்லது ரைட். அஸ்ததீஉல்லான், தற்போது. அஸ்ததீஉல்லான், தற்போது என்னால் முடியும்.
அன் நுசாயித அஹவாதி என்று எழுத மேலும். அல்லது உங்களுக்கு இப்படி எழுத மேலும். எப்படி? அல் ஆன் என்ற சொல்ல முன்னுக்கு போட்டு எழுத மேலும். அல் ஆன் தற்போது அஸ்ததீஉ அன் நுசாயித அஹவாதி என்னுடைய சகோதரிகளுக்கு என்னால் உதவி செய்ய முடியும் என்று எழுத மேலும். அப்ப நான் சொல்லி தந்திருக்கிறேன், இந்த அல் ஆன் என்ற சொல்ல பொறுத்தளவில் உங்களுக்கு வசனத்தின் இறுதியில போட மேலும், குறிப்பிட்ட வசனத்தின் நடுவுல போட மேலும், ஆரம்பத்துல போட மேலும். அது இஷ்யூ ஒன்று இல்லை. சரியா? ரைட். மார்க்ஸ் கிடைக்குமா? எப்படி மகன்? 3 மாயம் எழுதினா மார்க்ஸ் கிடைக்குமா? 3 மாதிரியும் எழுதலாம். நீங்க ஏதாவது ஒரு முறையில எழுதினா சரி போதும். சரியா? ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ஹதீஜா வாலிதத்துஹா அல்லது வாலிதத்திஹா ஏதோ உண்டு. ஹாதிஹி இலா கதபத். என்ன ஹதீஜா தானே, ஹதீஜா இருக்கிறதால கதபத் எழுதுவோம் நாங்க. அல் குருத்தூம் மீன் அர்ரிசாலா. ரைட். இதுல முதலாவது சொல் இப்போ நல்ல பரிச்சயம் ஆகிட்டு. முதலாவது சொல் என்ன வரணும்? கதபத். ஓகே, வெரி குட். யார் எழுதினால்? ஹதீஜா எழுதினார். எதனை எழுதினால் அடுத்ததாக தான் வரணும்? ரைட். ஓகே, பாப்போமா? ஓகே, அர்ரிசாலத்தன்னு சொல்லிட்டீங்க. ரைட். ஓகே, பாப்போம். ஹதீஜா சரி, கதபத் சரி, அர்ரிசாலா சரி. ஓகே, ரைட். கதபத் ஹதீஜா, ஹதீஜா அர்ரிசாலத்த. ஹதீஜா கடிதத்தை எழுதினாள். ரைட். ஓகே, ரைட். யாருக்கு எழுதினார்? வாலிதத்துஹா. யாருக்கு? இக்கு என்று சொல்லணும் வருது. இக்கு யாருக்கு? இலா 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 வாலிதத்திஹா. தன்னுடைய தாய்க்கு எழுதினாள். எங்கிருந்து எழுதினாள்? ஹாதிஹி மினல் ஹர்தூம். ரைட். ஓகே, இப்ப நான் ஹாதிஹி என்றதை விட்டுட்டு தானே போறேன். சரி, ஓகே. இப்ப ஹாதிஹி மினல் ஹர்தூம் என்று வராது. என்ன வரும் அடுத்தது? மினல் ஹர்தூம் அல்லது மினல் ஹுர்தூம். ஓகே, சரி. அப்ப ஹாதிஹி என்ன சொல் விடுபடுகிறது. இப்ப ஆரம்பத்துல சொன்னாங்க தான் விடையா. அப்ப ஹாதிஹி என்பது எங்க வரும்? ஹாதிஹி இலல் வாலிதத்துஹா. இல்ல மகள், ஹாதிஹி என்ற சொல் ஹாதிஹி ரிசாலத்த. ஹாதிஹி ரிசாலத்தன்னு தான் வரணும். கதபத் ஹதீஜா, ஹதீஜா எழுதினாள். ஹாதிஹி ரிசாலத்த, இந்த கடிதத்தை. கதபத் ஹதீஜா ஹாதிஹி ரிசாலத்த. ஹதீஜா இந்த கடிதத்தை எழுதினால். இலா வாலிதத்திஹா, தன்னுடைய தாய்க்கு எழுதினால். மினல் ஹர்தூம். ஓகே, சரி. அடுத்தது லித்திராசா ஃபி உசாஃபிர் அன் அல் இராக் அத்தமன்னா. இப்ப அஸ்ததீஉ என்ற சொல்ல மாதிரி தான் அத்தமன்னா என்ற சொல்லும் வருது. அத்தமன்னா அல்லது அஸ்ததீஉ அந்த சொற்கள் வரக்கொள்ள வசன ஆரம்பத்திலேயே அது வரணும். அத்தமன்னா, நான் ஆசை வைக்கிறேன். எதற்கு ஆசை வைக்கிறேன் என்றது பின்னால வாரது. இப்ப உசாஃபிர என்ற சொல்லும் இருக்குது, அத்தமன்னா என்ற சொல்லும் இருக்கிறதானே. ரைட். இதுல முதலாவதாக என்ன வரும் சொல்லுங்க பாக்க? நான் ஆசை வைக்கிறேன். அத்தமன்னா, நான் ஆசை வைக்கிறேன். அத்தமன்னாண்டு வருமா? ரைட். அத்தமன்னா எதற்கு ஆசை வைக்கிறேன்? வெரி குட். அன் முசாஃபிர, பயணம் செய்வதற்கு நான் ஆசை வைக்கிறேன். பிரயாணம் செய்வதற்கு நான் ஆசை வைக்கிறேன். அத்தமன்னா அன் முசாஃபிர. ரைட். ஓகே, அடுத்தது என்ன வரும்? லித்திராசதி, படிப்பதற்காக. எங்க? ஃபில் இராகி. ஃபில் இராகி. இப்ப விளங்கினா உங்களுக்கு? அத்தமன்னா அன் முசாஃபிர லித்திராசதி ஃபில் இராகி. ஈராக்கில் படிப்பதற்காக, பயணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். அத்தமன்னா அன் முசாஃபிர லித்திராசதி ஃபில் இராக். ஈராக்கில் படிப்பதற்காக பயணம் செய்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் என்று வருமா? ரைட். அடுத்த பாருங்க. ரைட். சமீரா அல் ஹாமிசா في الشاي مع تتناول مساء والدتها.
சொல்லுங்க பாக்க. சமீரா, தத்தனாவலு. எது வரும் முதலாவது? தத்தனாவலு சமீரா. தத்தனாவலு. சரியா? தத்தனாவலு பெற்றுக்கொள்கிறாள். சமீரா. சமீரா சமீரா பெற்றுக்கொள்கிறாள். எதை பெற்றுக்கொள்கிறாள்? அஸ்ஸாய. அஸ்ஸாய. ஓகே, அஸ்ஸாய சாயை பெற்றுக்கொள்கிறாள். மஆ வாலிதத்திஹா. வெரி குட். தன்னுடைய தாயுடன். மஅ வாலிதத்திஹா. ஃபில் ஹாமிஸத்தி மஸ்ஆன். ஃபில் ஹாமிஸத்தி மஸாஅன். ஃபில் ஹாமிஸத்தி மஸாஅன். வெரி குட். ஃபில் ஹாமிஸத்தி மஸாஅன். வலைனா தத்தனாவலு சமீரா. சமீரா பெற்றுக்கொள்கிறாள். அஸ்ஸாய தேநீரை பெற்றுக்கொள்கிறாள். சரியா? அஸ்ஸாய் மஅ வாலிதத்திஹா தன்னுடைய தாயுடன் வாலிதத்திஹா தன்னுடைய தாயுடன் ஃபில் ஹாமிஸத்தி மஸாஅன் மாலை 5 மணி அளவில் தன்னுடைய தாயுடன் சமீரா ஷாய் அல்லது தேநீர் பெற்றுக்கொள்கிறாள் அல்லது தேநீர் குடிக்கிறாள்னு சொல்லுவோம் மேலும். ஓகே, சரி. 20ஆம் கேள்வியை கொஞ்சம் காட்டுங்க. 20வது கேள்வினா படிப்பதற்கு ஆசை வைக்கிறேன். சரி சார். ரைட். ஓகே. ஹர்தூம் என்னன்னு கேட்டீங்க. ஹர்தூம் என்பது என்ன சொல்லுங்க பாக்க. யாருக்காவது சொல்லலுமா? ஹர்தூம்டா கொம்புக்கு சொல்றேன். இல்ல, அது அப்படி அல்ல. இந்த இடத்துல வர சூடான் நாட்டு தலைநகரம் தான் ஹர்தூம். சரியா? அது ஒரு இடத்துல பேர், ஒரு தலைநகரத்துல பேரா ஹர்தூம். ஓகே, ரைட். சரியா? ரைட். ஓகே. அங்கே கொம்பன் எடுத்தா உதாரணமா கொம்பன கருத்து ஈக்கிறன்னு வச்சுக்கொள்ளுங்களே. அப்ப கருத்து வித்தியாசப்படும் இல்லையா? கதபத் ஹதீஜா ஹாதிஹி ரிசாலத் இலா வாலிதத்திஹா மினல் ஹர்தூம். கொம்பண்ட கருத்து எப்படியுமே வராது. ஹர்தூமில் இருந்து. ஹர்தூம் என்பது ஒரு சூடான் நாட்டு தலைநகரம். சரியா? ஹர்தூம் ஒரு இடத்துல பேரு, இப்ப கொழும்பு மாதிரி. அப்ப ஹர்தூம்ல இருந்து ஹதீஜா தன்னுடைய தாய்க்கு இந்த கடிதத்தை எழுதுகிறாள் என்று வருமா? சரியா? ரைட். ஓகே. ஓகே, அடுத்த பாருங்க. ரைட். இத சொல்லலுமா யாருக்காவது? கொஞ்சம் நிதானமா யோசிச்சு சொல்லலுமான்னு பாருங்க. யௌம் ஹாதா லில் முதீர் அவ்வல் அல் ஜதீத். யாரு சொல்லலாம்? வெரி குட். ஹாதா அவ்வல் யௌமின். ஹாதா அவ்வல் யௌமின். ஹாதா அவ்வல் யௌமின் அல் முதீர் லில் முதீர் அல் ஜதீத் என்று வரும். ஹாதா அவ்வல் யௌமின் லில் முதீர் அல் ஜதீத். ஹாதா இது அவ்வல் யௌமின் முதலாவது நாளாகும். ஹாதா அவ்வல் யௌம் இது முதலாவது நாளாகும். லில் முதீர் ஜதீத். சரியா? லில் முதீர் ஜதீத் புதிய அதிபருக்கான முதலாவது நாளாகும். இது புதிய அதிபருக்கான முதலாவது நாளாகும் என்று வரும். ரைட். ஓகே. ரைட். அடுத்தது 23வது. அத்தலாமீத் வஜலஸ அல் முதீர் அஸ்ஸஃப் ஹரஜ அல் கராசி மின் அலா. இதுல வஜலஸையும் ஹரஜ என்ன சொல்லும் இருக்குது வினை சொற்களாக. அப்ப உங்களுக்கு தெரியும், வாவ் ஆரம்பத்துல வருமாக இருந்தால் அது இடையில தான் வரும், அந்த வசனத்தின் ஆரம்பத்துல வராது இல்லையா? அப்ப முதலாவது சொல்ல என்ன? ஹரஜ. ஹரஜ என்றா வெளியேறினா. ஓகே. ஹரஜ என்று சொல்லுக்கு பின்னால 2 சொற்கள் இருக்குது. அத்தலாமீதும் இருக்குது, அல் முதீரும் இருக்குது. ஈக்குறாங்க, மாணவர்களும் ஈக்குறாங்க. என்ன வரும்?
மினல் சஃப் ஹரஜல் முதீரு வெரி குட் ஹரஜல் முதீர் அதிபர் வெளியேறினார் எங்கிருந்து வெளியேறினார் மினல் சஃப் மினஸ் சஃபி மினஸ் வெரி சஃபி. குட் ஓகே வகுப்பறையிலிருந்து அதிபர் வெளியேறினார் அதுக்கு பிறகு இதார் என்ன செய்யும் வஜலஸ 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 உட்கார்ந்தார்கள் துர் அலல் குராசி வஜலஸ தலாமீது அலல் குராசி அலல் கராசிக்கிய குருசியுன் பன்மா கராசியுன் சரியா குராசி. கர கராசி ஓகே அப்ப ஹரஜல் முதீரு மினஸ் சஃபி அதிபர் வகுப்பறையிலிருந்து வெளியேறினார் வஜலச தலாமீது அலல் கராசிக்கு ரைட் மாணவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்தார்கள் என்று வரும் ரைட் அடுத்தது சகீரா அன் அஹி மஸ்ஊலுன் ஆயிலா அல் ஆன் கொஞ்சம் இதுல வினை சொற்கள் இல்ல அப்ப நீங்க யோசிச்சுதான் எழுதணும் சரியா முதலாவது சொல் என்னவாக இருக்கும் அல் ஆன் ஓகே அல் ஆன் போடுவோமே அல் ஆன் அல் ஆன் ஆயிலத்தின் ஆயிலத்துனா ஓகே ஆயிலத்து ஆயிலத்துன் அல் ஆண்டு வராதா ஓகே பிரச்சனை இல்லை இப்ப ஆயிலத்து நல்லான நாங்க முன்ன போடுவோமே ரைட் ஓகே அதுக்கப்புறம் என்ன ரைட் இது ஒன்றும் வராது சரியா முதலாவதாக என்ன வரும் சொல்லுங்க பாக்க யாரு சொல்லலாம் முதலாவது சொல் அஹி வெரி குட் அஹி என்னுடைய சகோதரன் அடுத்தது மஸ்ஊலுன் சரியா வெரி குட் அஹி மஸ்ஊலுன் என்னுடைய சகோதரன் மஸ்ஊல் பொறுப்புதாரியாக இருக்கிறார் மஸ்ஊலுன் எதற்கு அன் ஆயிலத்தின் சகீரத்தின் வழங்கினார் சிறியதொரு குடும்பத்துக்கு என்னுடைய சகோதரன் பொறுப்பாளராக இருக்கிறார் அல் ஆன் தற்போது வழங்கினா இப்போலுக்கு இந்த மாதிரி வாக்கியங்கள் வரக்கொள்ள ஆயிலா என்ற சொல்லெல்லாம் முன்னுக்கு போட்டு எழுதக்கொள்ள கஷ்டம் அஹி என்ற சொத்தான் ஆரம்பமாக வருது முப்ததா கபர் அடிப்படையில வந்திருக்கிற ஜும்லா இஸ்மியா என்ற அடிப்படையில வந்திருக்குது கேளுங்க இப்படி வராதா அல் ஆன் அஹி மஸ்ஊலு அன்னல் ஆயிலத்தில் சாயிரா ஓகே ஓகே அது வருமா சரி இப்ப நாங்க பார்த்தோம் ஏன்னா அல் ஆன் என்ற சொல் வந்து எங்க வேணுமென்றாலும் வரலாம் இப்ப நாங்க மேல பார்த்தோம் இப்பதானே பார்த்தோம் நடுவுல வரலாம் இறுதியில வரலாம் ஆரம்பத்துல வரலாம் அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து அல் ஆன் என்ற சொல் வந்து இறுதியிலையும் வரலாம் ஆரம்பத்திலையும் வரலாம் நடுவுலையும் வரலாம் ஓகே அப்ப அல் ஆன் அஹி மஸ்ஊலுன் அன் ஆயிலத்தின் சகீரத்தின் தற்போது என்னுடைய சகோதரன் சிறியதொரு குடும்பத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் என்று வரும் ரைட் இந்த சொல் இங்கேயும் வினை சொல் இல்லை அப்ப முதலாவது சொல் எதுவாக இருக்கும் அஸ்ஸலாத் அல் அபுத் என்ன சொல் வரும் முதலாவது சொல் இந்த சொல் அஸ்ஸலாத் அஸ்ஸலாத் என்றா தொழுகை இல்லையா அஸ்ஸலாத் என்றா தொழுகை அடுத்தது என்ன சொல் வரும் சிலத்துன் வெரி குட் அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி ரைட் ஓகே வெரி குட் நீங்க சில நேரம் இந்த வாக்கியத்தை நீங்க படிச்சில தானே ஏன்னா படிச்சுக்கிறா நீங்க அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி என்றது நாசியின் புத்தகத்துல படிச்சுக்கிறீங்களா இல்ல இல்ல ஆனா இந்த வாக்கியம் இருக்குது நாசியின் புக்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நசு பண்றதுக்கு பார்த்து எழுதுறதுக்கான வாக்கியத்துல இந்த வாக்கியம் இருக்குது அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி கருத்து என்ன தெரியுமா யாருக்காவது அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பிஹி என்ற சொல்லுக்கான கருத்து என்ன தொழுகை ஒரு அடியானையும் இறைவனையும் சேர்த்து தொழுகையானது அடியானுக்கும் அவனுடைய இரட்சகனுக்கும் இடையிலான ஒரு இணைப்பாகும் தொடர்பாகும் விலகினா சிலத்துன் தொடர்பு இணைப்பு பாலம் தொடர்பாகும் இணைப்பாகும் என்று வரும் விலகினா
நீங்க சொன்ன மாதிரிதான் ஒரு அடியானையும் அவனுடைய இரட்சகனையும் இணைக்கின்ற ஒரு இணைப்பு பாலமாக இது காணப்படுகின்றது. அஸ்ஸலா தொழுகை காணப்படுகின்றது. அஸ்ஸலாத்து சிலத்துன் பைனல் அப்தி வ ரப்பி, தொழுகையானது அடியானையும் அவனுடைய இரட்சகனையும் இணைக்கின்ற இணைப்பு பாலம் ஆகும். இணைப்பு பாலம் என்ற சொல்லுகின்ற இல்ல, சிலத்துண்டா இணைக்கிறது, தொடர்பு படுத்துறதா. ரைட், ஓகே. அடுத்த பாருங்க. ரைட், இதுல ஆயிலத்தி அல் உத்லா அஸ்ஹபு இலா ஐயாம் அல் ஆசிமா ஃபி மஅ, என்ன சொல் வரும் முதலாவது? வெரி குட், அஸ்ஹபு, நான் போகிறேன் என்று வரக்கொள்ள இரண்டாவது எங்க போகிறேன் என்று வருமா வராதா? இரண்டாவது என்ன வரும் அப்ப? வெரி குட், இலல் ஆசிமா. ரைட், அப்ப இலல் ஆசிமா, நான் எங்க போறேன்? இப்ப ஆசிமாண்ட கருத்து என்ன? தலைநகரம். அப்ப அஸ்ஹபு இலல் ஆசிமா, நான் தலைநகரத்துக்கு செல்கிறேன். படுத்ததை பார்க்கல உங்களுக்கு விளங்குது என்னத்த வரும் என்று? என்னுடைய குடும்பத்தாருடன், சரியா? அஸ்ஹபு இலல் ஆசிமா மஆயிலத்தி, நான் என்னுடைய குடும்பத்துடன் தலைநகருக்கு செல்கிறேன். இப்ப அடுத்ததுல அல் உத்லா ஐயாம் ஃபி ஃபி ஐயாமில் உத்லா என்று வரும். ஃபி ஐயாமி அல் உத்லா, விடுமுறை நாட்களில். ஃபி ஐயாமில் உத்லா, விடுமுறை நாட்களில். சரியா? ரைட், அப்ப அஸ்ஹபு இலல் ஆசிமா மஅ ஆயிலத்தி ஃபி ஐயாமில் உத்லா, விடுமுறை நாட்களில் நான் என்னுடைய குடும்பத்துடன் தலைநகருக்கு செல்கிறேன் என்று வரும். ரைட், ஓகே, வெரி குட். அடுத்த பாருங்க. ரைட், உங்களோட மைக்கை வந்து நீங்க தேவைக்கு மாத்திரம் அன்மியூட் பண்ணி கொள்ளுங்கள. பேசி முடிஞ்ச வரைக்கும் மியூட் பண்ணி கொண்டா நல்லா, ஏண்டா உங்களோட இடத்திலிருந்து வேற வேற சப்தங்களும் வருது. சரியா? ஓகே, அதனால கொஞ்சம் மைக்கை மியூட் பண்ணி கொண்டா லேசி எல்லாம் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நீங்க விடைய சொல்ல கொள்ள அன்மியூட் பண்ணி சொல்லிட்டு நீங்க மியூட் பண்ணி கொண்டா ஓகே. ரைட், அடுத்த பாருங்க. ஃபி சயஸூரு ஃபில் உத்லா உமர் சதீகஹு அல்லது சதீகஹு ஏதோ கத்தர் அல் காதிமா. இதுல உங்களுக்கு தெரியும் முதலாவதாக வரக்கூடிய சொல் என்ன? சயஸூரு. ஏண்டா அது வினை சொல். சரியா? சயஸூர், தரிசிப்பான். யார் தரிசிப்பான்? உமர் தரிசிப்பான். வெரி குட். சயஸூரு உமர், யாரை தரிசிப்பான்? சதீகஹு. சதீகஹு என்று வரும். வாசிகஹு இல்ல, நாங்க உச்சரிக்கஹு இல்ல, சதீகஹு தான் சொல்லணும். சயஸூரு உமர் சதீகஹு, உமர் தன்னுடைய நண்பனை தரிசிப்பான். இதுவரை என்ன வார சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க. சயஸூரு உமர் சதீகஹு சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு என்ன வார? ஃபி கத்தர். ஓகே, ரைட். ஃபி கத்தர், கட்டார் இல்ல, ஃபி கத்தர், கட்டார்ல தரிசிப்பான். ரைட், அது பிறகு வெரி குட். ஓகே, ஃபில் உத்லத்தில் காதிம், ஃபில் உத்லத்தி அல் காதிமதி. கருத்து தெரியுமா? சயஸூரு உமர் சதீகஹு ஃபி கத்தர் ஃபில் உத்லத்தில் காதிமா. கருத்து எப்படி வரும்? உமர் கட்டாரில் உள்ள தனது நண்பனை அடுத்த வரக்கூடிய ஒரு சந்திப்பான். வெரி குட். ஓகே, உமர் தன்னுடைய நண்பனை கட்டாரில் எதிர்வரும் விடுமுறையில் சந்திப்பான், தரிசிப்பான். உண்மையிலே ஜாரா தரிசித்தான், விசிட் பண்ற, அதுக்குதான் ஜாரா என்ற சொல்ல பயன்படுத்துற. சரியா? சந்திப்பான், ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா நேரடியான கருத்து என்னண்டா தரிசிப்பான். ஓகே, சயஸூரு உமர் சதீகஹு ஃபி கத்தர் ஃபில் உத்லத்தில் காதிமா. எதிர் வருகின்ற விடுமுறையில் உமர் தன்னுடைய நண்பனை கட்டாரில் தரிசிப்பான், சந்திப்பான். வெரி குட். ஓகே, ரைட். அடுத்தது அடுத்த பாருங்களேன். ஓகே, அல் மஹப்பா வாலிதத்துஹா இலா காதிமா ذهبت لأن زينب. சரியா? ரைட். அப்ப இங்க நான் ஜைனப் என்ற சொல் வந்திருக்கிறதால ஜஹப்து வந்து வர வாய்ப்பு இல்லைன்னா ஜஹப்தின் வராது, ஜஹபத் தான் வரணும். ஓகே, அப்ப முதலாவது சொல் உங்களுக்கு தெரியும் என்ன?
ஜஹபத் ஜைனப். ரைட், ஓகே, வெரி குட். ஜஹபத் ஜைனப். ஜஹபத் என்ன சொல் வந்தால் அடுத்தது என்ன வரும்? எங்க போறேன்றதுதான் வரும். அப்ப ஜஹபத் ஜைனப், ஜைனப் போனால் எங்க போனால்? إلى இலா المحطة இலல் மஹப்பதி, இலல் மஹப்பா. மஹப்பான கருத்து என்ன? நிலையம். ஓ, நிலையம், பஸ் நிலையம், அப்படியா? ஓம். மஹத்தத்துல் கத்தார், கத்தார். ஓகே, இந்த பேருந்து தரிப்பிடம். அப்ப தரிப்பிடம் ஸ்டேஷன் என்று சொல்ற அதான் மஹத்தான்றது. இப்ப ஜைனப் ஸ்டேஷனுக்கு போனால், ஏன் போனால் அது பிற என்ன வார? இப்ப ஜைனப் என்ன சொல் சரி, ஜஹபத் என்ன சொல்லும் சரி, மஹத்தா என்று சொல்லும் சரி. ஓகே, ரைட், வெரி குட். அப்ப இலா என்று சொல்லும் சரி. அது பிறகுது வாலிதத்துஹா காதிமா லிஅன்ன. இப்ப வாலிதத்து கொண்டா அவனுடைய தாய், காதிமாண்டா வரக்கூடியவள், லிஅன்னண்டா ஏனெனில். அப்ப இங்க வந்து ஜஹபத் ஜைனப் இலல் மஹத்தா. ஜைனப் வந்து ஸ்டேஷனுக்கு போனால், ஏன் போனால்? லிஅன்ன, ஏனெனில். லிஅன்ன கருத்து ஏனெனில். அப்புறம் லிஅன்ன خادمة الوالدة. والدتها خادمة அப்படித்தான் வரணும். லிஅன்ன காதிமத்துன் வாலிதத்துஹாண்டு வராது, அப்படி வாரது பிழை. சரியா? லிஅன்ன வாலிதத்தஹா காதிமத்துன் அப்படித்தான் வரணும். லிஅன்ன வாலிதத்தஹா காதிமத்துன், ஏனெனில் அவளுடைய தாய் வரக்கூடியவள் என்ற கருத்துல வரும். விளங்கினா மகள்? காதிமத்துன் என்ற சொல் முன்னுக்கு வாரது பிழையா? அப்படி வராது. ரைட், ஓகே. இதை நாங்க பார்த்தோம் என்ன? ரைட், இதை நாங்க பார்த்துட்டோம். சரியா? ஓகே, இதுவும் பார்த்தோமா? எஸ், 29 பார்த்தோமேனா? புலஹல் தஹ்பித்து அத்தாயிரா ஃபோக மத்தாரி ஜித்தா பார்த்தோமேனா? ஓகே, தத்தீரு தாயிரா அதுவும் பார்த்தோம். ரைட், அடுத்த பாருங்களே, அடுத்தது சொல்லுங்க பாக்க. அன் அன் அல் முதீரா கிதாபுஹா அல்லது கிதாபஹா பஹஸத் அல் ஹகீபா ஹாரிஜா வ ஹாரிஜா என்று வருமா? ஓகே, சொல்லுங்க பாக்க. முதலாவது சொல் என்ன? بحثت بحثت المديرة பஹஸத்தில் முதீரா. الحكيم. ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியும் புள்ள. ரைட், ஓகே, நல்லா. உங்களுக்கு தெரியும் பஹஸ என்ற சொல் வந்தால் என்ன இடைச்சொல் வரணும்? அன் என்ற இடைச்சொல் கட்டாயம் வரணும். பஹஸ என்ற சொல்லுக்கு வரக்கூடிய இடைச்சொல்லை பொறுத்து கருத்து வித்தியாசப்படும். பஹஸ ஃபி என்று வந்தா, பஹஸ என்ற சொல்லோட ஃபி என்ற இடைச்சொல் வந்தால் ஆராய்ந்தான் என்ற கருத்துல வரும். பஹஸ என்ற சொல்லோட அன் என்ற இடைச்சொல் வருமாக இருந்தால் தேடினான் என்ற கருத்துல வரும். அப்படின்னா பஹஸத்தல் முதீரா, முதீரா தேடினால், எதை தேடினால் என்று வரக்கொள்ள அன் என்ற சொல் வரும். எதை தேடினா? அன். ஓகே, அன் கிதாபிஹா, அன் கிதாபிஹா. பஹஸத்தில் முதீரா அன் கிதாபிஹா. முதீரா தன்னுடைய புத்தகத்தை தேடினார். அதுபோல ஹகைபாண்ட் இருக்குது, ஹகைபாண்ட் இருக்கிறதால ஹகைபாண்டை போடுவோம், அல்லது வேற சொல்லணும் வந்தா அப்படி ஹாரிஜல் மக்தபா, ஹாரிஜல் ஹகைபா ரெண்டும் ஓகே. பேக்குக்கு வெளியே, சரியா? பேக் பைக்கு வெளியே முதீரா தன்னுடைய பையை தேடினாள். முதீரா, ரைட், ஓகே. முதீர பெண்பால் தான் முதீராவ. ரைட், ஓகே. அதுல ஹகைபாண்ட சொல்லு பதிலாக மக்தபாண்டு வந்திருந்தால் ஹாரிஜல் மக்தபாண்டு வரும். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க. ரைட், அஹ்மத் காலஹு அல்லது காலிஹி, காலஹு எப்படியோ, மின் மன் எப்படியோ, அன் தலப இலா யஹுதஹு இலல் மஸ்ஜித் பார்த்தோமா? பார்த்ததுனா? ஓகே, நாங்க பார்த்ததுனா புள்ளகள். ஓகே, ஓகே, இது நாங்க பார்த்தோம். ரைட், தேவையான பாடங்களை சேர்மாட்ட சொல்லி போட சொல்லிட்டாங்க. சரி, ரைட். அடுத்த பாருங்க புள்ளகள். இந்த சொல்லுங்க லேசி, இத சொல்லுங்க, குயிக்கா சொல்லுங்க. முதலாவது என்ன வரும்? எஜிலிசு. எஜிலிசு. முதலாவது எஜிலிசு, உட்காருகிறார்கள். யாரு?
أولاد الأولاد very good يجلس أمام الأولاد أمام أمام التلفزيون الأولاد أمام التلفزيون very good okay يجلس أمام الأولاد التلفزيون أمام التلفزيون very good okay يجلس الأولاد أمام التلفزيون சரியா சிறுவர்கள் அல்லது சிறார்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் உட்காருகிறார்கள் என்று வரும் ரைட் அடுத்த பார்ப்போம் ரைட் ஓகே அடுத்த பாருங்க அல் முகர்ரமா வாலிததி இலா முசாஃபிரா லில் உம்ரா மக்கா ரைட் இதுவும் கூட உங்களுக்கு கஷ்டம் இல்லை இப்ப நாங்க மேல பார்த்தோம் மஹி மஸ்ஊலுன் அன் ஆயிலத்தின் சகீரத்தின் அந்த மாதிரியான ஒரு வாக்கியம் தான் இது சொல்லுங்க பாக்க முசாஃபிரத்துன் வாலிததி ஓகே சரி ஓகே ரைட் ஓகே அகினா சின்ன சிக்கல் ஒன்று இருக்குது மகள் முசாஃபிரத்துன் வாலிததி என்ற இடத்துல முசாஃபிரத்துன் என்பது முதலாவது சொல்லாக வராது சாஃபர முசாஃபிரு துசாஃபிரு வரக்கொள்ளதான் சரியா சாஃபர யுசாஃபிரு வரக்கொள்ளதான் வினை சொற்கள் தான் மகள் முதலாவதாக வரும் இரண்டாவதாக வரும் மேலும் ஆனா பொதுவாக நாங்க ஆரம்பத்தில் எழுதுறதுதான் பொருத்தம் சாஃபர யுசாஃபிரு அல்லது துசாஃபிரு வருது இந்த அமைப்புல வரக்கொள்ள சரியா முசாஃபிரத்துன் என்று பேரு சொல் அமைப்புல வரக்கொள்ள நாங்க முதலாவதாக இதை எழுத இயலாது அப்ப முதலாவதாக நாங்கள் வாலிததி முசாஃபிரத்துன் இப்ப அடுத்ததாக வரும் எங்க போற ஏன்னா சாஃபர வந்தாலும் தஹப வந்தாலும் முசாஃபிரத்துன் வந்தாலும் எங்க போற لأمرتي என்று வராது مكرمة إلى مكة مكرمة إلى مكة المكرمة للعمرة very good okay والدتي مسافرة إلى مكة المكرمة للعمرة والدتي مسافرة إلى مكة المكرمة للعمرة என்னுடைய தாய் உம்ரா செய்வதற்காக உம்ராவுக்காக சங்கை மிகு மக்காவுக்கு பயணம் செய்கிறாள் என்று வரும் அவளுக்கு என்னுடைய தாய் உம்ரா செய்வதற்காக அல்லது உம்ராவுக்காக சங்கை மிக்க மக்காவுக்கு பயணம் செய்கிறாள் என்று வரும் ஓகே அடுத்த பாருங்களேன் ரைட் அடுத்தது நாங்க இது பார்க்கல தானே மின் அல் ஹுர்தூம் அல்லது ஹர்தூம் தம்தலிரு அத்தாயிரா சாரா அல் காதிமா முதலாவது சொல்ல என்ன வரும் தம்தலிர் காத்திருக்கிறாள் யார் காத்திருக்கிறாள் சாரா வெரி குட் சாரா காத்திருக்கிறாள் எதை காத்திருக்கிறாள் விமானத்தை காத்திருக்கிறாள் ஓகே அப்ப தம்தலிரு ஓகே சாரா தம்தலிரு சாரா அத்தாயிரத்தை ரைட் அடுத்த சொல் எதுவாக இருக்கும் ஹுர்தூமா காதிமாவா அல் காதிமா அண்ணா ஹர்தூம் வராது ஹர்தூம் ஓகே தம்தலிரு சாரா அத்தாயிரத்தல் காதிமத்தை வருகின்ற விமானத்தை அல் காதிமாண்டா வருகின்ற விமானத்தை சாரா காத்திருக்கிறாள் எங்கிருந்து வருகின்ற விமானம் மினல் ஹர்தூம் மினல் ஹர்தூம் ஓகே மினல் ஹர்தூம் ஹர்தூம்னா இப்ப அவ்வளவு தெரியும் சூடான் நாட்டு தலைநகரமா ஓகே விளங்கலுமா ரைட் ஓகே இங்க கேட்டது மேல கிளியரா விளங்கல்ல சரியா ஹர்தூம் என்பது சூடான் நாட்டு தலைநகரம் என்று சொன்னேன் சரியா அப்ப தம்தலிரு சாரா அத்தாயிரத்தல் காதிமத மினல் ஹர்தூம் ஹர்தூமில் இருந்து வருகின்ற அல் காதிமா வருகின்ற அத்தாயிரா விமானத்தை ஹர்தூமில் இருந்து வருகின்ற விமானத்தை சாரா காத்திருக்கிறாள் சரியா எதிர்பார்த்திருக்கிறாள் ஓகே அடுத்த சொல்லுங்க பாக்க இப்ப தஹ்மீலு என்ன சொல்லி இருக்குது அப்ப முதலாவதாக தஹ்மீலு என்ன சொல்ல போடுறதா இல்லாட்டி வேற சொல்ல போடுறா அந்த வெரி குட் ஓகே
அந்த அந்த தஹ்மிலு அபியலு தஃபாத்தி இப்படியா எழுதுற அபியல் தப்தர் அப்படியா தஃப்தரன் அபியல் ஓ எஸ் இப்படி எழுதுறது பிழையா அந்த தஹ்மிலு அபியல தப்தரன் எழுதுறது பிழை அந்த தஹ்மிலு நீ சுமக்கிறாய் அதுக்கு பிறகு வரக்கூடிய தப்தரன் ஒரு கொப்பியை அது போறதுதான் அபியல் என்ற சொல் வரும் இந்த அபியல் அஸ்வத் அஸ்ரக் அஸ்வர் எல்லாம் நிறங்களை குறிக்கின்ற சொற்கள் தானே இந்த நிறங்களை குறிக்கின்ற அபியல் அபியல் அல்லபியல் வராதா தஃப்தருல் அபியல் வராதா இல்ல நான் நக்கிராவாகத்தானே வந்திருக்கிற தப்தரன் அன்று தானே வந்திருக்கிற விளங்கினா தன்மையில தானே வந்திருக்கிற எனவே இதுவும் சிபத்தாகத்தான் நீக்கு வந்திருக்கிற இது இப்ப சிபத்தாக வரக்கொள்ள இது எந்த அடிப்படையில் இருக்கிறதோ அதே அடிப்படையில தான் இதுவும் வரும் தப்தரன் அபியல் விளங்கினா உங்களுக்கு ரைட் ஓகே சொல்லுங்க தஹ்மில் ஏன் ஃபர்ஸ்ட் வராது ஓகே ரைட் ஓகே இப்ப நீங்க நான் இப்ப சொல்லிக்கிட்டே வந்தேன் என்னன்னா வினைச்சொல் தான் ஆரம்பத்துல வரும் வினைச்சொல் தான் ஆரம்பத்துல வரும்னு சொன்னேன் சரியா ஏன் நீங்க தஹ்மில் ஃபர்ஸ்ட் வராது அப்படின்னா அந்த என்ற சொல் தந்திக்கிறாங்க தானே ஓகே விலகினா உங்களுக்கு அந்த என்ற சொல் தந்திக்கிறாங்க இப்ப அந்த என்ற சொல் தந்தால் இப்படி வந்தால் அந்த லமீரை நாங்க முற்படுத்த வேண்டும் லமீரை நாங்க ஆரம்பத்துல எழுத வேண்டும் சரியா இப்ப அந்த தஹ்மிலு நீ சுமக்கிறாய் இப்ப உதாரணமாக நான் சொல்றேனே இப்ப நான் செல்கிறேன் இப்ப அதுஹபு என்றாலும் கருத்து நான் செல்கிறேன் தான் அதுஹபு என்றாலும் கருத்து நான் செல்கிறேன் தான் ஆனா அந்த வாக்கியத்துல அன என்ற சொல்லும் வந்திருந்தால் அன அதுஹபு அப்படித்தான் வரும் அன அதுஹபு விளங்கினா இப்ப அவளுக்கு லமீரும் வந்தால் அந்த லமீரை நாங்க என்ன செய்யணும் சேர்த்துக்கொள்ளணும் ஃபர்ஸ்ட் போடணும் ரெண்டாவது போட்டும் எழுதுறதுல கருத்து ஒன்று இருக்குது அது கொஞ்சம் அட்வான்ஸான கருத்து தஹ்மிலு அந்த நீ தான் சுமக்கிறாய் அப்படியெல்லாம் வரும் உதாரணமா அதுஹபுவன நான் தான் போகிறேன் அந்த கருத்துல வரும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை இப்ப நீங்க விளங்கி கொள்ளணும் என்னன்னு சொன்னா இப்படி வந்தா லமீர் பிரதி பேர் அந்த ஹுவா ஹுமா அப்படியெல்லாம் வர சந்தர்ப்பத்துல அதை நாங்க முற்படுத்தி எழுதுறோம் அந்த தஹ்மிலு தஃப்தரன் நபியல் அண்டு எழுதுறேன் சரியா ரைட் ஓகே ரைட் 34வது பார்ப்போம் ரைட் சையாரத்துஹு அல்லது திஹி என்னமோ அல் முதீர் அஸ்ஸாரி நசிய ஃபி இதுல என்ன வினை சொல் நசிய நசிய நசியன கருத்து என்ன மறந்தான் யாரு மறந்தான் யாரு மறந்தார் நசியல் முதீரு அதிபர் மறந்தார் எதை மறந்தார் தன்னுடைய வாகனத்தை அதிபர் மறந்தார் எங்க மறந்தார் எதுல மறந்தார் வீதியில் என்று வருமா ரைட் ஓகே அடுத்த பாருங்க ரைட் பலதி ஷஹர் இலா சஅர்ஜிஉ பஅத முதலாவது சஅர்ஜிஉனா கருத்து என்ன கருத்து சஅர்ஜிஉ நான் மீண்டு வருவேன் நான் திரும்பி வருவேன் மீண்டும் வருவேன் அப்ப எங்க வருவேன் இலா பலதி என்னுடைய நாட்டுக்கு இலா பலதி வெரி குட் பஅத ஷஹரின் ஒரு மாதத்துக்கு பிறகு பஅத ஷஹரின் சரியா சஅர்ஜிஉ இலா பலதி பஅத ஷஹரின் ஒரு மாதத்துக்கு பிறகு நான் என்னுடைய நாட்டுக்கு திரும்பி வருவேன் ரைட் இத சொல்லலாமான்னு பாருங்க 36வது அல் குர்ஆன் அல் அரபிய்யா அல் கரீம் ஹிய அல் லுகா லுகத்துன் இப்ப ஹிய என்ற சொல் வந்திருக்குது சரி ஓகே விளங்கல்ல اللغة العربية هي لغة القرآن الكريم. Very good. அப்படித்தான் வரும் சரியா ஓம் வலைக்கும் ஸலாம் சொல்லுங்க மகன் இது எல்லாரும் பேசுறதால கொஞ்சம் விளங்க மாட்டேங்குது சார் அதுதான் அது என்னண்டா இப்ப அந்த அதான் நான் சொல்றது மைக்க நீங்க விட சொல்றதோடயே மியூட் பண்ணி கொண்டா லேசி இல்லாட்டி நீங்க அந்த அன்மியூட்லயே வச்சு கொண்டு இருந்தா என்ன நடக்கும் என்று சொன்னா
உங்களுக்குள்ள நீங்க டிஸ்கஸ் பண்றது அல்லது அக்கம் பக்கத்துல கேட்கிற Background sound சத்தங்கள் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆக இருக்கும். உண்மையில அது சரியான இப்ப பாருங்க எவ்வளவு அமைதியாயிக்கிறேன். ஓ அந்த சரி இப்ப அமைதி மாஸ்டர் அத கொஞ்சம் அந்த விட சொல்லணும் தான். விட சொல்றதோடயே நீங்க என்ன செய்யணும்? மியூட் பண்ணிக்கணும். சொல்லிட்டு மியூட் பண்றேன். விளங்குனா உங்களுக்கு? ரைட் ஓகே. விட சொல்லவும் வேணும். இப்ப நானே சொல்லிக் கொண்டு போக மேலவே. அப்ப நீங்களும் சொல்லவும் வேணும். சொன்ன உடனே நீங்க மியூட் பண்ணிக்கொண்டா நல்ல லேசா இருக்கும் எல்லாருக்கும். ரைட். இப்ப பாருங்க. இப்ப இதுல வமீர் ஒன்று வந்திருக்குது. ஹிஜா என்ற சொல் வந்திருக்குது. ஆனா இங்க மாதிரி அல்ல. அந்த மாதிரி அல்ல இது. சரியா? இங்க அந்த என்ற சொல்லோட ஒரு வினை சொல்லும் இருக்குது. அந்த தஃப்தரன் தஹ்மிலு அபியல் இருக்குது. எனவே இங்க நாங்க முதலாவதாக அந்த என்ற சொல்ல போடலாம். ஆனா இந்த இடத்துல அப்படி இல்ல. இந்த இடத்துல அப்படி இல்ல. இந்த இடத்துல நாங்க கொஞ்சம் யோசிச்சு தான் விட எழுதணும். இப்ப நாங்க யோசிச்சுற நேரம் நாங்க இப்படி பார்ப்போமே இந்த இடத்துல புள்ளகள் நாங்க பொதுவாக இப்ப அல் அரபியா அல் லுகா இந்த ரெண்டு சொல்லும் வந்தால் எங்களுக்கு சுவரா தெரியும். அது பக்கத்துல தான் வரும் என்று தெரியும். அல் லுகத்துல் அரபியான்னு தான் வரணும் என்றே தெரியும். சரியா? அல் லுகத்துல் அரபியா. அடுத்த அல் குர்ஆன் அல் கரீம். வெரி குட். ஓகே. அப்ப நாங்க அல் குர்ஆன் அல் கரீம் என்று தான் வரணும் என்று தெரியும். சரியா? அல் குர்ஆனு அல் கரீம் என்று வரணும் என்று தெரியும். சரி. இப்ப வந்து எங்களுக்கு அப்ப அல் குர்ஆனுல் கரீம் அல் லுகத்துல் அரபியா இதெல்லாம் எழுதினா எங்களுக்கு பேலன்ஸ் ஆகுறது என்னன்னு சொன்னா ஹியா லுகத்துல் அந்த ரெண்டு சொல்லும் மிஸ் ஆகுது. அப்ப நாங்க யோசிச்சு தான் விட எழுத வேண்டி வரும். சரியா? இப்ப நாங்க முதலாவதாக அல் குர்ஆனுல் கரீம் என்று ஆரம்பிச்சாலும் விட சரியா வராது. இப்ப நாங்க பார்ப்போம் அல் லுகத்துல் அரபியா அரபு மொழியானது அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறா ஹிய அது அரபு மொழி அது ஹிய அதுக்கு வர லுகா ஹிய லுகத்து அல் குர்ஆனில் கரீம். விளங்கினா உங்களுக்கு? அல் லுகத்துல் அரபியத்து ஹிய லுகத்துல் குர்ஆனில் கரீம் என்று வரும். அல் லுகத்துல் அரபியா. இப்ப நாங்க இந்த ரெண்டு சொல்லையும் போட்டோம். அல் லுகத்துல் அரபியான்னு போட்டோம். அல் குர்ஆனுல் கரீம் என்ற ரெண்டு சொல்லையும் போட்டோம். இப்ப அந்த ஹிய லுகத்துன் இந்த ரெண்டு சொற்களையும் எந்த இடத்துல நாங்க பயன்படுத்துறது என்பது சம்பந்தமாக நாங்க சில நேரம் 2-3 முறை வாக்கியங்களை எழுதி பார்க்க வேண்டி வரும். இன்னொரு அப்தால் எடுத்து இன்னொரு வேற சீட் ஒன்று நாங்க கேட்டெடுத்து அதுல ஒவ்வொருமா எழுதி பார்க்க வேண்டி வரும். அப்ப எழுதி பார்க்கிற சந்தர்ப்பத்துல எங்களுக்கு பொருத்தமான விடை ஒன்று வரும். நாங்க எழுதுற முதலாவது விடைய சரியாக வரோம் மேலும் அல்லது 2வது 3வது முறை ட்ரை பண்ற நேரம் சரி வரோம் மேலும் எங்களுக்கு டைம் வைக்கிற அரபு மொழி பாடத்தை பொறுத்தளவில் 3 hour மாஷா அல்லாஹ்னு நல்லா டைம் வைக்கிற. சரியா? எனவே எங்களுக்கு நாங்க டைம் எடுத்து நாங்க இந்த மாதிரியான வாக்கியங்கள் வரக்கொள்ள பென்சிலால சின்ன ஒரு நோட் ஒன்று போட்டுட்டு நாங்க அடுத்த பகுதியில் எழுதி முடிச்சிடணுமே. இதுக்குள்ளேயே நாங்க மனக்கட்டு கொண்டு இருக்கிறதில்ல. விளங்கினா? இது வந்தோடனே எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. எப்படி வாரண்டு தெரியாம நிற்குதுன்னு சொன்னோடனே அடுத்த பகுதி போகணும், அடுத்த கேள்வி போகணும். போனா அப்படி அந்த லேசான கேள்வி எல்லாத்துக்கும் நீங்க முதலாவது விடை எழுதினா அது ஒரு கஷ்டமான கேள்வி அல்லது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்விகள் வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு நீங்க என்ன செய்யலாம்? விடை எழுதலாம். சரியா? விலகினா நல்லா இருக்கும். ரைட். ஓகே ரைட். அந்த ஹிய வந்து ஃபர்ஸ்ட் வந்தா பிழையா வசனம்? இப்ப நாங்க சும்மா சொல்லுவோமே ஹிய போட்டு நீங்க சொல்லுங்களே மகள் எப்படி வரும்? ஹிய போட்டு ஹிய இல்ல லுகத்துல் அரபியாக்கு முன்னுக்கு ஹிய வராதான்னு இப்ப நான் சும்மா போடுவோமே ஹிய அல் லுகத்துல் அரபியா லுகத்துல் குர்ஆனில் கரீம். அப்படித்தானே? ஹிய அல் லுகத்துல் அரபியா லுகத்துல் குர்ஆனில் கரீம் என்று வாரது அரபு மொழி எழுதுற ஒழுங்கமைப்புல பிழை. அப்படி வாரது இல்லை. சரியா மகள்? இப்படி ஒரு நாளும் எழுதுற இல்லை. ஹியல் லுகத்துல் அரபியான்னு எழுதுற இல்லை. சரியா? அது ஏன் எழுதுற இல்லை என்றது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன பகுதி. அது கொஞ்சம் விளக்கம் கூடுதலாக சொல்ல வேண்டிய ஒரு பகுதி. அதுகளுக்கு தேவையில்லை. ஆனா இப்படி எழுதுற இல்லை. ஹியல் லுகத்துல் அரபியான்னு எழுதுறது இல்லை. இங்க ஓகே. அந்த தஹ்மிலு தஃப்தரன் நபியரன் எழுதுறது ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த இடத்துல நாங்க அப்படி எழுதுவது கிடையாது. சரியா மகள்? எழுதுறது இல்லைன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா போதுமா? ரைட். ஓகே. இதுல அடுத்தது இதை சொல்லுங்க பாக்க. காதிம் யுசிர் அல் முதரிஸ் மீன். காதிம் அல் மினல் மஸ்ர். காதிம் அல் முதரிஸ்னா அப்படி வருமா? காதிம் நான் இப்பதானே சொன்னேன் மகள். அலிஃப் லாம் வராம தன்வீன்ல வார ஒரு சொல்
ஆரம்பத்துல வராது. அப்ப முதலாவது என்ன வரணும்? المدرس ஆ, القادم من المدرس very قادم good. من அல் المصر. முதாரிசு காதிமுன் மின் மிஸ்ர. ரைட், ஓகே. அல் முதாரிசு காதிமுன் மின் மிஸ்ர். கதிமேண்டா வந்தான், காதிமேண்டா வரக்கூடியவன். அப்ப அல் முதாரிசு காதிமுன் மின் மிஸ்ர். ஆசிரியர் எகிப்திலிருந்து, மிஸ்ரண்ட கருத்து எகிப்த, எகிப்திலிருந்து வருபவராக இருக்கிறார், வரக்கூடியவராக இருக்கிறார் என்று வருமா? ரைட். அடுத்த பாருங்க, அத்தில்மீத் அல் பாப் மின் பில் குர்பி யஜ்லிசு. அப்ப இது லேஸ் இல்லையா? சொல்லுங்க பார்க்க, முதலாவது என்ன? يجلس التلميذ யஜ்லிசு தில்மீத், மாணவர் உட்கார்கிறார். بالقرب من الباب. بالقرب من الباب. من الباب. بالقرب من الباب. இதுலயும் நீங்க பாருங்க, இந்த ரெண்டு சொல்லும் கிட்ட கிட்டத்தான் வாரதா. பில் குர்பி மின், பில் குர்பி மின், பில் குர்பி என்று வந்தாலே பக்கத்துல மின் என்ற ஹர்ஃப் ஜர் இடைச்சொல் வரணும். பில் குர்பி மின், சமீபமாக, சமீபமாக, அருகில் என்ற கருத்துல வரும். அப்ப பில் குர்பி மினல் பாபி, மாணவன் கதவுக்கு அருகில் உட்காருகிறான், சரியா, என்ற கருத்துல வரும். இது நாங்க ஏற்கனவே பார்த்தோம், வேறொரு அமைப்புல பார்த்தோம், சரியா. ஜித்தா விமான நிலையம் அன்று இது லேசவளுக்கு நான் குயிக்கா எழுதிட்டு போறேன். தத்தீரு பறக்கின்றது, அத்தாயிரத்து விமானம், ஃபௌக மேலே, அவருக்கு மத்தாரி அல் குவைத், சரியா. அல்லான்னு சொல்ல நாங்க எங்கேயாவது போட்டு வந்தா சரி. தத்தீரு தாயிரத்துல் ஆன் ஃபௌக முன்னு போட்டா சரி, ஓகே. தத்தீரு தாயிரத்துல் ஆன் ஃபௌக மத்தாரில் குவைத், சரியா. குவைத் விமான நிலையத்துக்கு மேலால் தற்போது விமானம் பறக்கின்றது. ரைட், அடுத்த சொல்லுங்க. المدرسة இதுனா அல் முதரிசத்து என்ற சொல் அல்ல, இது இது என்ன சொல்? சரியா, ஹரக்கத் இல்லாதால ஒரே மாதிரி விளங்குது. அல் இல்ல பண்ணேன் மദ്രസ. அல் மദ്രസா, அல் மദ്രസா, சரியா. அப்ப முதலாவது சொல் என்ன வரும்? ஃபாத்திமா. ஃபாத்திமத்துன் ஜதீதத்துன். تلميذ جديد. ஃபாத்திமத்து ஜதீதத்துன் வராது. ஃபாத்திமத்து, ஃபாத்திமா. தில்மீதத்துன், தில்மீதத்துன் ஜதீதத்துன் في المدرسة. ஃபில் மദ്രസா. வெரி குட், ஓகே. வழங்கிக்கொண்டா நீங்க. இப்ப நீங்க ஃபாத்திமத்து ஜதீதத்துன் போட்டா உங்களுக்கு கருத்தை சொல்லி பாருங்க, கருத்தை வராது. ஃபாத்திமா புதியவள் வரும், ஓகே, அப்படி வராது. ஃபாத்திமா தில்மீதத்துன் ஜதீதத்துன், ஃபாத்திமா ஒரு புதிய மாணவி, ஃபாத்திமா ஒரு புதிய மாணவி எங்க? ஃபில் மദ്രസா, பாடசாலையில், சரியா, அப்படித்தான் வரணுமா? ரைட், அடுத்த பாருங்க. العربية ثلاث حصص في اليوم. வெரி குட். அல் அரபியத்து, இங்க லுகான்னு சொல்லி இல்ல, லுகான்றது மொழி. அப்ப அல்லுகத்துல் அரபியன்னா அரபு மொழி. அல் அரபியான்னு மட்டும் வந்தாலும் அது அரபு மொழியைத்தான் குறிக்குது. அல் அரபியத்து சலாசு ஹிஸஸின். ஹிஸஸ்ன்னா கருத்து என்ன? பாடவேளை. பாடவேளை, பாடவேளை. இப்ப சலாசு ஹிஸஸ்ன்னா மூன்று பாடவேளைகளை கொண்டது. அப்ப ஃபில் யௌமண்டா ஒரு நாளில், ஒரு நாளில் என்ற கருத்துல வரும். ஃபில் யௌம், ஒரு நாளில் என்ற கருத்துல வரும். ஒரு நாளில் அல் அரபு மொழி 3 பாடவேளைகளை கொண்டது. அல் அரபியத்து சலாசு ஹிஸஸின் ஃபில் யௌமி என்று வரும். ரைட், அடுத்தது அதுலே ரைட், ஓகே. சொல்லுங்க பார்க்க. ஹரஜல் வலது மினல் பைத்தி. ஹரஜல் வலது மினல் பைத்தி, சரியா, மினல் பைத்தி. ரைட், ஹரஜல் வலது மினல் பைத்தி, அது லேசா. ரைட், அடுத்தது ஹாதிஹி மദ്രസத்துல் லுகத்துல் அரபியா. மதரசத்துனா முதரிசத்துனா? முதர்ரிசத்துன். முதரிசத்துனா, மதரசத்துனா பாடசாலை. ஹாதிஹி முதரிசத்து, நீங்க மதரசத்துன கருத்துலையும் ஏதோ ஒரு கருத்து எடுக்கலாம், ஆனா இங்க முதரிசத்துன்றதுதான் பொருத்தம். ஹாதிஹி முதரிசத்து லுகத்தில் அரபியா, சரியா. இவர், ஹாதிஹி என்றா இவர், ஏன்னா இது அல்லது இவர், இவர்
அரபு மொழிக்கான ஆசிரியை என்ற கருத்துல வரும். ஹாதிஹி முதர்ரிசத்துல் லுகத்தில் அரபியா, மதரசான்னு வரக்கொல்ல ஹாதிஹி மதரசத்துல் லுகத்தில் அரபியண்டா இது அரபு மொழிக்கான பாடசாலை. எப்படியோ நாங்க எக்ஸாம் பேப்பர்ல ஹரக்கத்து வைக்கிறது இல்லை என்றபடியால அது மதரசான்னு எழுதினாலும் சரி, முதரிசான்ற கருத்துப்பட நீங்க எழுதினாலும் சரி, பிரச்சனை இல்லை. சரியா? அதுக்குதான் நாங்க ஹரக்கத்தை வைக்க வானம் என்றது. சரியா? ரைட், ஓகே. அடுத்த சொல்லுங்க வாக்க. ذهب صديق நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ذهب بشير பஷீர். ஓகே, தஹப பஷீர். பஷீர் போனான். எங்கே போனான்? إلى الكويت இலல் குவைத். அந்த பஷீர் இந்த சதிக்குன்னு சொல்லி சிக்கலாகும் போல. இலல் குவைத் قبل سنة கபுல சனத்தின். ஓகே, எல்லாம் சரி. இப்ப பஷீர் அப்ப சதிக்குன்னு சொல்லி என்ன வந்திருக்குது? பொருத்தம் இல்லாத ஒரு சொல்லன்னு வந்திருக்குது இல்லையா? ذهب بشير. ரைட், ذهب بشير. பஷீர் போனான். صديق بشير ரைட், வெரி குட். இப்ப பாருங்க, ذهب بشير. ذهب الصديق بشير எஸ் எஸ், அப்படித்தான் வரணும். ரைட், ஓகே. விளங்கல்ல? 43வது கேள்வியில விடையில ஏர்சே 2 லூகா போட்டு வச்சுக்குது. விடையில ரைட், ஓகே ஓகே ஓகே, ஜஸாக்கல்லாஹ் خير. هذه مدرسة اللغة العربية. ரைட், ஓகே. ரைட், இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா அவளுக்கு வந்திருக்குது இல்லையா? ذهب بشير إلى الكويت قبل سنة. ஒரு வருடத்துக்கு முன்னர் குவைத்துக்கு பஷீர் போனான். அப்ப பஷீர் சதீக் என்ற சொல் அன்வாண்டட், அப்படியா? தேவையில்லாமல் போடப்பட்ட சொல், அப்படியா? இல்ல. அப்ப இந்த இடத்துல நீங்க சொன்ன மாதிரி ரைட், இந்த இடத்துல ذهب பஷீர் என்றதுக்கு பதிலாக வரும். எப்படி என்றா ذهب صديق பஷீர் என்று வரும். வழங்கினா அவளுக்கு ذهب صديق பஷீர், பஷீரின் நண்பன் போனான். ذهب صديق பஷீர். இப்ப ذهب பஷீர் என்றா பஷீர் போனான். ذهب صديق பஷீர் என்றால் பஷீரின் நண்பன் போனான். இந்த வாக்கியத்தை ஆரம்பத்திலேயே சொன்ன ஒருவேளை சரியாத்தான் சொல்லி இருக்க வந்திருப்பான். நான் தான் நிப்பாட்டினேன் ذهب பஷீர் என்று சொல்லி. சரியா? ஓகே, அஹ்சந்தி, பாரக்கல்லாஹு ஃபீக். ذهب صديق பஷீர் إلى الكويت قبل سنة. பஷீரின் நண்பன் குவைத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் சென்றார் என்று வரும். ரைட், அடுத்த பாருங்க. அடுத்தது என்ன வரும்? هل أنت ذاهب إلى المكتبة يا حسام؟ வெரி குட். ஹல் என்ற சொல் வந்தாலேயே அது முதலாவதாகத்தான் வரணும். கேள்விதானே? கேள்வியை குறிக்கின்ற சொற்கள் பொதுவாக முதலாவது தான் வர்றது. அப்ப ஹல் அந்த ஜாஹிபுன். ஹல் அந்த ஜாஹிபுன், நீ போகிறாயா? எங்குக்கு? இலல் மக்தபத்தி, நீ வாசியசாலைக்கு போகிறாயா? يا حسام யா ஹிசாம் அல்லது ஹுசாம். ஓகே, எப்படியோ. ரைட், யா ஹிசாம். ரைட், கேள்விக்குறி இல்லாதாலும் நாங்க அப்படியே விட்டா சரி. ரைட், ஓகே. يا حسام டெஸ்டுக்கு வராதா? வரலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி நீங்க சொல்றது யா ஹுசாம் அல்லது யா ஹிசாம். ரைட், அதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு எழுதுறது இல்லையா? யா ஹுசாம் ஹல் அன்த ذاهب المكتبة வரது இல்லையா? அப்படி வரோம், மேலுமா பிரச்சனை இல்லை. சரியா? அல்லது அதை விட பெட்டர் நாங்க ஃபர்ஸ்ட் எழுதினமா எழுதுறது. எப்படி ஃபர்ஸ்ட் எழுதினது? யா ஹல் அந்த ذاهب إلى المكتبة யா ஹிசாமா ஹுசாமானு ஞாபகம் இல்ல. ரைட், ஓகே. எப்படியா ஹிசாம் இப்படி வார டைம்ல தான் ஹிசாம் என்று வாசிக்கிறது. ரைட், ஹிசாம். இது ஹுசாம் என்று வார மாதிரி தான் ஞாபகம். சரி, எப்படியோ அது பேர. ரைட், ஹல் அந்த ذاهب إلى المكتبة யா ஹிசாம் அல்ல யா ஹிசாம் ஹல் அந்த ذاهب إلى المكتبة, ரெண்டு மாதிரியும் உங்களுக்கு எழுதலாம். சரி, இதை சொல்லுங்க பாக்க. ரைட், هذه آخر سنة للمطار القديم. ஓகே. நாங்க மேல பார்த்தோம் ஹாதா அவ்வலு என்னமா வந்தலையா? ஹாதா அவ்வலு யௌமின் லில் முதீர் அல் ஜதீத் பார்த்தோம்னா? ஹாதா அவ்வலு யௌமில் முதீர் அல் ஜதீத், புதிய அதிபருக்கான முதலாவது நாள். இது
புதிய அதிபருக்கான முதலாவது நாள் என்று வார மாதிரி இது இங்க வந்து ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் ஆஹிருவா இப்படித்தான் வரும், மத்து வருமா, ஆஹிரு ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் இது இறுதி வருடமாகும், லில் மத்தாரி அல் கதீம், லில் மத்தாரி அல் கதீம். கருத்து என்ன சொல்லுங்க பார்க்க. ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் லில் மத்தாரில் கதீம், என்ன கருத்து? பழைய விமானத்துக்கான இறுதி வருடம் இது. வெரி குட். பழைய விமான நிலையத்துக்கான இறுதி வருடம் இதுவாகும், அல்லது இது ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் இறுதி வருடமாகும், லில் மத்தாரில் கதீம் பழைய விமான நிலையத்துக்கு. அப்ப ஹாதிஹி ஆஹிரு சனத்தின் லில் மத்தாரில் கதீம் இது பழைய விமான நிலையத்துக்கான இறுதி வருடமாகும் என்று வரும். சரி, அடுத்த பாருங்க. அடுத்தது என்ன? நஹ்னு லில் ஈத் வகஅத் அமில்னா லதீதத்தன் ஹல்வா. நஹ்னு அமில்னா ஓகே, சரி. இங்கேயும் பாருங்க ஃபுல்லா நஹ்னு என்ற லமீர் வந்திருக்குது இல்லையா? நஹ்னு என்ற லமீரோட அமில்னா என்ற சொல்லும் இங்க வந்திருக்குது. எனவே நாங்கள் லமீர் வந்திருப்பதன் காரணமாக லமீரை முற்படுத்துறோம். நஹ்னு அமில்னா நாங்கள் செய்தோம். எதை செய்தோம் சொல்லுங்க. ஓகே, நாங்கள் லில் ஈத் என்ற சொல்ல இந்த இடத்துல போடுறது பொருத்தம் குறைவு. நஹ்னு அமில்னா நாங்கள் செய்தோம், எதனை செய்தோம் என்றதுதான் இரண்டாவதாக வார. அப்ப நீங்க சொன்ன மாதிரி ஹல்வா இனிப்பு பண்டங்களை, லதீதத்தன் இனிமையான இனிப்பு பண்டங்களை நாங்கள் செய்தோம். அவருதான் லில் ஈத், ஈத் என்பது கடைசியா வரும். வழங்கினா நஹ்னு அமில்னா ஹல்வா லதீதத்தன் வகஅத் லில் ஈத் பெருநாளைக்கு நாங்க இனிமையான இனிப்பு பண்டங்களையும் கேக்கையும் நாங்கள் செய்தோம் என்று வந்திருக்குது. சரியா? ரைட். இல்ல வாரது பொருத்தம் குறைவு. சரியா? பிழை என்று சொல்லல, பொருத்தம் குறைவு. நஹ்னு அமில்னா இப்ப நாங்க அந்த ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கிற இல்லையா? ஸ்ட்ரக்சர்ண்டா உங்களுக்கு தெரியும், முதலாவது ஃபிஇல் எழுதுற, சரியா? அதுக்கு பிறகு ஃபாயில் எழுதுறது, அதுக்கு பிறகு மஃபூல் பிஹி எழுதுறது, சரியா? மஃபூல் பிஹி, ரைட்? ஓகே, மஃபூல் பிஹி செயற்படு பொருள் எழுதுற. அதுக்கு பிறகுதான் நாங்க ஒன்றோ லர்ஃபு ஜமான் அல்லது லர்ஃபு மக்கான் ரெண்டு வார அந்த ஓர்டர் ஒன்று இருக்கிற ஒழுங்கொண்டு இருக்கு, சரியா? அந்த ஒழுங்குல தான் நாங்கள் எழுதணும். அப்ப அந்த அடிப்படையில தான் இங்கேயும் நாங்க நஹ்னு அமில்னா நாங்கள் செய்தோம். அப்ப ஃபிஇலும் ஃபாயிலும் ரெண்டும் இருக்குது இல்லையா? அடுத்து எதனை செய்தோம், எதனை செய்தோம் என்றேதான் ஒரு வாக்கியத்துல அடுத்ததாக வரணும். எதனை செய்தோம்? அப்ப ஹல்வா லதீதத்தன் வகஅத் இனிமையான இனிப்பு பண்டங்களையும் கேக்கையும் நாங்கள் செய்தோம். இதற்கு லில் ஈத் பெருநாளைக்கு நாங்கள் செய்தோம் என்று வரும். ஓகே, அந்த அமைப்புல தான் நாங்கள் எழுதணும். ரைட். அப்ப நாங்க ரைட். இப்ப அடுத்தது ஓகே, இது நாங்க பார்த்தோம் என்ன? இப்ப நாங்க பார்த்தது தானே அல் மஹத்தா வாலிதத்துஹா லிஅன்ன ذهبت زينب الى المحطة பார்த்தோம் என்ன? لأن والدتها قادمة அது பார்த்தோம் இல்லையா? ரைட். ஓகே, சரி. இது பார்த்தோமா? سيزور عمر صديقه في قطر في العطلة القادمة அதுவும் பார்த்தோம் என்ன? ஓகே, ரைட். ரைட். அடுத்தது ஆயிலத்தி அல் உத்லா அது பார்த்தோமா? ரைட். ஓகே, அப்ப பார்த்ததுகள் நிறைய வந்திருக்குது இல்லையா? ரைட். இதுவும் பார்த்தோம்னா ரைட். ஓகே, இதுவும் பார்த்தோம்னா பஹசத் அல் அதீரா பார்த்தோம்னா ரைட். இது என்ன? பார்க்கல. சரி, சொல்லுங்க பாக்க. இது முதலாவது வாக்கியத்தை சொல்லுங்க பாக்க. சொல்லுங்க பாக்க. ஜுர்து கதைத்து என்று ரெண்டு இருக்குது, சரியா? இது முதலாவதாக வரும்.
ஜுருத்து நான் தரிசித்தேன். எதை தரிசித்தேன்? அல் ஆசிமத தலைநகரை நான் தரிசித்தேன். ரைட், கல்லைத்து ஃபீஹி. சரி பாப்போமே, கல்லைத்து ஃபீஹி. ஹதீகாவா? இல்ல இல்ல, அப்படி வருமன் நான் நினைக்கல. ஜுர்துல் ஆசிமத யௌமன். சரியா பார்த்தோலுங்கோ. ஜுர்துல் ஆசிமத யௌமன், நான் ஒரு நாள் தலைநகரை தரிசித்தேன். கவைத்து ஃபீஹி, அந்நாளில் நான் கழித்தேன். எங்க கழித்தேன்? அப்படின்னு பாப்போமா? நானும் சரியா தெரியாது, பாப்போம். இப்ப பாருங்களேன், பாப்போம். சரியா? சுருத்துல் ஆசிமத யௌமன் கவைத்து ஃபீஹி ஃபில் ஹதீகா. زرت الحديقة في العاصمة وقضيت فيه يوم. பாப்போம். சரி, ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. எப்படி மகள்? ஜுர்துல், நீங்க சொல்லுங்க இப்ப கடைசியா சொன்னவ. زرت الحديقة في العاصمة وقضيت فيه يوم. زرتul ஹதீகத ஃபில் ஆசிமதி யௌமன். அப்புறம் في العاصمة قضيت فيه يوما. قضيت فيه يوما. زرت الحديقة في العاصمة. زرت الحديقة في العاصمة قضيت فيه يوما. ஓகே, சரி, ரைட். அப்ப பாருங்களே, ரெண்டாவது பாருங்களே. ஜுர்துல் ஹதீகத, நான் தோட்டத்தை தரிசித்தேன். ஃபில் ஆசிமா, தலைநகரில் உள்ள தோட்டத்தை நான் தரிசித்தேன். நான் போனேன், தோட்டத்தை தரிசித்தேன். கவைத்து ஃபீஹி யௌமன், அதிலே நான் ஒரு நாளை கழித்தேன். அப்படியா? அதிலே நான் ஒரு நாளை கழித்தேன். இப்ப உண்மையில அந்த நான் தந்திருக்கின்ற இந்த சொற்கள்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல சுருத்துல் ஹதீகத ஃபில் ஆசிமத்தி கவைத்து ஃபீஹி யௌமன் என்ற இடத்துல இந்த ஃபீஹி என்ற இடத்துல வரக்கூடிய இந்த லமீர், இந்த ஹா, இந்த வாக்கியத்துல எதை நோக்கி மீளுது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஆன் பார்த்தானே, ஃபீஹி, ஃபீஹா அல்லே, ஃபீஹி. அப்ப இந்த ஃபீஹி என்பது இந்த வாக்கியத்துல எதை நோக்கி மீளுது என்ற ஆசிமான்னு வராது, என்றா அது பெண்பால். ஹதீகா என்றும் வராது, அது பெண்பால். இப்படி வருவதாக இருந்தால் ஃபீஹாண்டு வரணும். அங்கேயும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. மேலையும் ஜுர்துல் ஆசிமத யௌமன் கவைத்து ஃபீஹி ஃபில் ஹதீகா, நான் ஒரு நாள் தலைநகரை தரிசித்தேன். கவைத்து ஃபீஹி, அந்நாளில். அந்த இங்க ஃபீஹி என்ற சொல்லுக்கு இந்த ஹா வந்து இந்த யோமனை நோக்கி மீளும் என்ற கருத்தில் எடுத்தாலும், அந்நாளில் நான் கழித்தேன். ஃபில் ஹதீகா, தோட்டத்தில் நான் கழித்தேன் என்று வரும். அதுவும் கொஞ்சம் பொருத்தம் இல்லை. எப்படியோ நான் நினைக்கிற என்ன, நான் தந்திருக்கின்ற இந்த சொற்கள்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்துட்டும் கலைத்து யௌமன் ஃபில் ஆசிமா ஃபீஹி ஜுர்துல் ஹதீகான்னு வராதா? பாப்போம், நாங்க ட்ரை பண்ணி பாப்போம். கலைத்து சொல்லுங்கம்மா. கலைத்து யௌமன் ஃபில் ஆசிமா. ஃபில் ஆசிமா. ஓகே. ஃபீஹி ஜுர்துல் ஹதீகா. ஃபீஹி ஜுர்துல் ஹதீகா. ரைட், பாப்போம். ரைட். கதைத்து யௌமன் ஃபில் ஆசிமா. கதைத்து யௌமன் ஃபில் ஆசிமா, தலைநகரில் நான் ஒரு நாளை கழித்தேன். ஃபீஹி, அந்நாளில். ஃபீஹி என்பது இந்த ஹா வந்து எதை நோக்கி மீளுது? இப்ப
எதை நோக்கி மீளுது புள்ளகள்? இந்த ஹா வந்து யோமனை நோக்கி மீளுதா? ஃபீஹி அந்நாளில் ஜுர்துல் ஹதீகா, நான் தோட்டத்தை தரிசித்தேன். இது சரிதானேனா? இது பொருத்தமா படுற எனக்கு. உங்களுக்கு எப்படி? ஓகே, இது எப்படி மற்றவங்க சொல்லுங்க பார்க்க. கதைத்து யோமன் ஃபில் ஆசிமா, நான் தலைநகரில் ஒரு நாளை கழித்தேன். ஃபீஹி ஜுர்துல் ஹதீகா, அந்நாளில் அல்ல அதில் தோட்டத்தை தரிசித்தேன். சரியாயிருக்கிறா இல்லையா? ஓகே ஹைர். அப்போ நாங்கள் ஃபைனலாக இதை எடுப்போம் என்ன, ரைட்? இது ரெண்டையும் அழிச்சிடுவோம். அழிச்சிட்டு இதை நாங்கள் பொருத்தமான விடையாக எடுப்போம். கதைத்து யோமன் ஃபில் ஆசிமா, தலைநகரில் நான் ஒரு நாளை கழித்தேன். ஃபீஹி ஜுர்துல் ஹதீகா. ஓ ஓ இல்ல, அது அது இந்த இலக்கண ரீதியாக சரி. ஓகே, சுருத்துல் ஆசிமத்த யோமன், தலைநகரை நான் ஒரு நாள் தரிசித்தேன். கவைத்து ஃபீஹி, அதிலே நான் கழித்தேன் ஃபில் ஹதீகா, தோட்டத்தில். அந்த இலக்கண ரீதியாக பார்க்கல பிரச்சனை இல்லை. ஆனா அந்த மொழி கருத்து, அந்த சொல்ல வருகின்ற கருத்தை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கொள்ள சும்மா ஏதோ ஒரு மயக்கம் கொண்டு இருப்பது போல இருக்குது. அதாலதான் நான் எடுக்கல. கவைத்து ஃபீஹி ஃபில் ஹதீகா, அந்நாளிலே நான் தோட்டத்தில் கழித்தேன். அந்நாளிலே நான் தோட்டத்தில் கழித்தேன் என்று வாருது. இது முதலாவது. ரெண்டாவது மோகே சுருத்துல் ஹதீகா ஃபில் ஆசிமா, தலைநகரில் உள்ள தோட்டத்தை தரிசித்தேன். கவைத்து ஃபீஹி யோமன், அந்த அதில் நான் ஒரு நாளை கழித்தேன். இங்கே கூட அந்த ஃபீஹி என்ற அந்த லமீர் வந்து ஆண்பால வந்திருக்குது. அது எதை குறிக்குது என்றது கிளியர் இல்லாமல் இருக்குது. அது அந்த வகையில் அது கொஞ்சம் பொருத்தம் இல்லை. ஆனா இங்க நான் மூணாவது பாருங்க, கவைத்து யோமன் ஃபில் ஆசிமா, தலைநகரில் நான் ஒரு நாளை கழித்தேன். ஃபீஹி ஜுர்துல் ஹதீகா, அதிலே நான் தோட்டத்தை தரிசித்தேன். அதிலே என்பது அந்த நாளிலே. இந்த இடத்துல இந்த லமீர் வந்து ஹா வந்து இந்த யோமனை நோக்கி மீடும். அதிலே நான் ஒரு நாளை அதிலே நான் தோட்டத்தை தரிசித்தேன். அது கொஞ்சம் பொருத்தமான மாதிரி விளங்குது. சார், ரெண்டு பேர் வருது தானே? அதுல இப்ப நாங்க இன்னொரு இந்த கதைத்து யோமன் ஃபில் ஆசிமா வஃபீஹின்னு கொண்டாடுறோம். இல்லாட்டி அதான் ஒன்று அப்படி வந்திருந்தால் லேசி. நான் கேள்வியில் என்ன சார் மிஸ்டேக் விட்டுட்டேனோ தெரியாது. மிஸ்டேக் வந்தா இப்ப நானும் நீங்களும் டிஸ்கஸ் பண்றதானே. இதே மாதிரி அந்த பெனல்ல வந்து சீஃப் ஒண்டிப்பாரு, ஒரு ஹெட் ஒண்டிப்பாரு. சீஃப் கீழால பேப்பர் மார்க்கிங் வார டீச்சர்ஸ் மாறு சேர்மாறு எல்லாம் உட்காருவாங்க. உட்கார்ந்த பிறகு அவங்களுக்கு முதலாவதாகவே என்ன செய்யறேன்னா அவங்களோட பேப்பரை செய்ய கொடுக்குற. சரியா? உங்களோட பேப்பரை, உங்களுக்கு தார பேப்பர் அவங்க செய்யணும். அவங்க செஞ்சு அவங்களோட விடைகளை அது கூட டிஸ்கஸ் பண்ற. சரியா? டிஸ்கஸ் பண்ற சந்தர்ப்பத்துல அப்ப ஒவ்வொருத்தரும் இப்ப நாங்க சொல்றேன், இப்ப நாங்க 3 பேர் இருக்கிறோம்னா 3 பேரும் இந்த மாதிரி 3 மாதிரி எழுதி கொண்டு வர. 3 மாதிரி எழுதி கொண்டு வந்த பிறகு டிஸ்கஷன்ல வந்து முடிவாக்குற. ஒன்றோ ஏதோ ஒரு விடையை மட்டும் முடிவாக்குற. சரியா? அப்ப பாக்குறவங்க கேள்வியில் என்ன சரி மிஸ்டேக் நடந்துக்குதான்றதை பாக்குற. அப்படி கேள்வியில பிழை இல்லை என்று இருந்தால் அவங்க வந்து முடிவாக்குற ஏதோ ஒரு விடைய, அல்லது கேள்வியில பிழை ஈக்குது என்று வந்தால் அவங்க மார்க்ஸ எக்ஸ்ட்ராவா 2 தருவாங்க. 2 2 1 1 அப்படி தருவாங்க. அப்படி இல்லாட்டி இந்த 3 விடைகளும் பொருத்தமாகத்தான் இருக்குது என்று வந்தால் ஸ்கீம்ல எழுதி கொள்ற. சரியா? 1 2 3 என்று சொல்லிட்டு ஸ்கீம்ல 3 வகையாகவும் விடை எழுதி கொள்வாங்க, அல்லது ஞாபகத்துல சரி வச்சு கொள்வாங்க. இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம், இப்படியும் எழுதலாம் என்ற ஞாபகத்துல இன்னும் டிஸ்கஷன் தானே. எனவே 3 மாதிரிக்கும் சரியா போடுறோம். இப்ப நாங்க இங்க மாதிரி இப்ப பாருங்க, அகலத் சல்மாவும் சரி, சல்மா அகலத்தும் சரி. விளையினா அவளுக்கு அந்த மாதிரி அந்த விடை சரியாக வந்தா 3 மாதிரிக்கும் மார்க்ஸ போடுற. இல்ல 3மே பிழை, எப்படியுமே அடிக்கலாது, கேள்வியில தான் பிழையாகவே இருக்குது அப்படி என்று இருந்தால் புள்ளி வந்து கூடுதலா கிடைக்கும். அது சரி பிழை என்று பாக்குறதுல புள்ளி கூடுதலா ஆட் பண்றது. சரி சார். மூணாவது வீடியோல கதைத்து யோமன் ஃபில் ஆசிமதி ஜுர்து ஃபீஹி வரதா? சரிதானா? ஜுர்து ஃபீஹில் ஹதீகா. சரி, பிரச்சனை இல்லை. கதைத்து யோமன் ஃபில் ஆசிமதி ஜுர்து ஃபீஹில் ஹதீகா அல்லது ஃபீஹி ஜுர்துல் ஹதீகா.
ரெண்டும் சரிதானே? ஓகே. துருத்து பீகினா கமா ஒன்றும் இல்லை தானே. இப்ப கமாலம் இருந்தன்னு சொன்னா இந்த சிக்கலும் இல்லை. ரைட், கமா அல்லது வா அப்படியெல்லாம் வரக்கொள்ள சிக்கல் இல்லை. ஹைர், ஓகே. சரி, நாங்க அப்ப பெரும்பாலும் கிட்டத்தட்ட எத்தனை வாக்கியங்கள், 42 வாக்கியங்களை நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். சரியா? உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். நான் தந்திருக்கின்ற இந்த வாக்கியங்களே தான் எக்ஸாமுக்கு வரும் என்றதல்ல, என்ன வந்தாலும் எழுதுவதற்கான ஐடியாண்டு வந்திருக்கும் உங்களுக்கு. சரியா? முதலாவதாக வினை சொற்களை நாங்கள் எழுதுறது, அது பிறகு பெயர் சொற்கள் எழுதுறது, அது பிறகு சில கேள்விகளை கேட்டு எழுதுறது. உதாரணமா ஜஹப, சாஃபர, முசாஃபிரத்து போன்ற சொற்கள் வந்தால் எங்கே போனார், எதற்காக போனார், யாருடன் போனார் என்ற அந்த ஒழுங்க ஓர்டர் எடுத்துக்கொண்டா அவங்களுக்கு என்ன செய்யலாம், எழுதி பார்க்கலாம். ரைட். அதே போல நான் சொன்னேன், இந்தமா என்று சொல் வரக்கொள்ள அதை ஆரம்பத்தில் எழுதலாம், நடுவில் எழுதலாம். அல்லான் என்று சொல் வரக்கொள்ள ஆரம்பத்துல, இறுதியில, நடுவில் எழுதலாம், பொருத்தமாக இருக்கணும். அதே போல சில சந்தர்ப்பங்களை நாங்க ராத் ஃபாத்திமால் முதர்ரிசாத், ஓகே, ஆனா அதன் கபீரன் மீன் அதை எப்படி எழுதுறது, அது அந்த மாதிரியான ஐடியாக்கள் அவளுக்கு கிடைச்சிருக்கும். அதே போல ஃபிஇல், ஒரு வினைச்சொல் இல்லாமல் பேர் சொல்லில வார வாக்கியங்கள் இருக்குது. அஹி, ஆயிலத்தி, இந்த மாதிரி வரக்குள்ள வாலிதி, வாலிதத்தி, அப்படி வரக்குள்ள நாங்க அந்த சொற்களை முற்படுத்துறது, இது சம்பந்தமான ஒரு ஐடியான்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிளியர் தானே எல்லாருக்கும்? கிளியரா? ஓ, இப்ப நான் பார்த்த கேள்வி ஃபுல்லா ஒரு பாஸ் பேப்பர்ல வரக்கூடியதா? இல்ல, இது நான் 42 சந்திக்கிறேன். பாஸ் பேப்பர்ல எத்தனை வரும் சொல்லுங்க பார்க்க நீங்களே. பாஸ் பேப்பர்ல பாஸ் பேப்பர்ல 10 தான் வருது. சில நேரம் நாங்க இது பார்த்த 42க்குள்ள இருந்து 1-2 வரவும் மேலும், வராமல் போக மேலும், அல்லது 10 வந்தாலும் வரும். அது வரும் என்று சொல்றது இல்ல. சரியா? நாங்க முழுமையா பார்த்தோம். நாங்க அந்த ஜஸ்ட் ஒரு பயிற்சிக்காகத்தான் நாங்க ஒரு 40 வாக்கியங்களை பார்த்தோம். ரைட். அப்ப இப்ப இப்ப உங்களுக்கு ஐடியா வந்திருக்குது இல்லையா? ரைட், ஓகே, இப்படித்தான் வரும், நாங்க இப்படித்தான் எழுதணும் என்ற ஒரு ஐடியான்னு வந்திருக்குது இல்லையா? அதுதான் என்ன தேவை. அப்ப அதை நீங்க அடிப்படையாக கொண்டு உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல நீங்க எழுதினா சரி. பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்ப நாங்க இதை பார்த்துட்டோம். நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன் 4 மணிக்கு இருக்குது. அடுத்த செஷன்ல வந்து நீங்க கட்டாயமாக கலந்து கொள்ளணும். அதுல நாங்க முக்கியமாக சில விஷயங்களை கலந்துரையாட இருக்கிறோம். அந்த இப்ப டைமுக்கு இடைப்பட்ட பகுதியில் இப்ப 11:30க்கு நாங்க பிரேக் பண்ணினா 4 மணி வரை டீம் உள்ள டைம்ல நீங்க லஞ்ச் எடுப்பீங்க, தொழுவீங்க, எல்லாமே செய்யறதோட ஒத்த கருத்து, எதிர்கருத்து அதுகளையும் நீங்க எழுதி கொண்டு வாங்க. அதே போல நீங்க வேற என்ன எழுதணும், பாஸ் பேப்பர்ல இருக்கிற வினாக்களை செஞ்சு கொண்டு வாங்க. பகுதி 1க்குரிய வினாக்களை, முக்கியமா பகுதி 1க்குரிய நான் 2 பேப்பர் அனுப்பிக்கிறேன் இல்லையா? அப்ப 2ல இருந்தும் நீங்க சரியா, 2ல இருந்தும் நீங்க எப்படி எழுதணும்னு சொன்னா 20 இருக்கிற இல்லையா? அதுக்கெல்லாம் எழுதி கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. சரி, அப்ப நாங்க இந்த செஷனை நாங்க இதோட நிறைவே கொண்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. ஓ, சரி, நல்ல கேள்விதான். நான் நவிசாவல்ல வழங்கல மகன். கிளாஸ் வந்து இப்ப அடுத்த செஷன் இருக்குது, அடுத்த அமர்வு இருக்குது இன்ஷா அல்லாஹ். அசருக்கு பிறகு 4 மணிக்கு தொடங்குமே. 4 மணிக்கா? ஓ, ஓகே. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மகள் மரியம், நீங்க இந்த 1 முதல் பேப்பர் 1, 2 இந்த 2 பேப்பர்ல இருந்தும் உள்ள பகுதி 1க்குரிய முதலாவது வினா, அந்த கோடடிக்கிற வினாக்கள் இருக்கிற 20, அந்த 20 முற்படுத்தி செய்யுங்க. அது எல்லாத்தையும் நீங்க செய்யுங்க. அதை ஆரம்பத்துல செய்யுங்க. சரியா? அதோட அந்த டிரான்ஸ்லேஷன் கேள்வி கொஞ்சம் மீக்கிற அந்த பகுதி 1லேயே அதையும் செஞ்சுட்டு வாங்க. டிரான்ஸ்லேஷன் நான் பகுதி 1க்குரிய வினாக்களை செஞ்சுட்டு வாங்களே. ரைட். Say repeat to the paper what you send us enough. இல்ல அப்படின்றதல்ல மகள். சரியா? இப்ப நீங்க நான் அனுப்பின பேப்பரை செஞ்சா மட்டும் போதும்னு திருப்தி காண வேணாம்.
நீங்க நான் அனுப்பின பேப்பரையும் நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கறதோட இன்ஷா அல்லாஹ் நீங்க சிலபஸை முடிச்சு தானே இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் செய்யலுமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். Share, please share, send the group, send the paper. நான் பேப்பர் அனுப்பிட்டேனே, பேப்பர் அனுப்பி தான் இருக்கிறேன் மகள். நீங்க குரூப்ல இருக்கிறீங்க தானே? ரைட், ஓகே. வீடியோ போட இல்லை. ரைட், ஓகே, சரி. ஹைர், ஓகே. அப்போ நாங்கள் இந்த 2வது செஷனையும் நாங்கள் நிறைவு கொண்டு வரோம். இன்ஷா அல்லாஹ் 4 மணிக்கு நாங்கள் மீண்டும் சந்திப்போம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஓ மகன், சரி ரெக்கார்டிங் போடுறா? ரெக்கார்டிங் இன்ஷா அல்லாஹ் யோசிக்கிறேன், போடுறா இல்லையாண்டு முடிவாக்கல்ல, பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். போட்டோ கொஞ்சம் நல்ல சரி பார்ப்போம். நீங்க என்ன மதரசா? இந்த ரிம்தியாஸ் காலேஜ் இருக்கிற மதரசா என்ன மகான்? உங்களோட எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க உங்களோட எக்ஸாம் எழுதுற? 8 பேரா? ஆஹா. எங்க இந்த ஊரு? ஹிம்மாத்தகம மதரசா உண்டா நீங்கள்? ஓகே, நல்லா, ஓகே, ஓகே, ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.